கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord. 126 சங்கீதம் 4 வசனம். Psalm 126 verse 4. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord, as the streams in the south. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது எகிப்தின் சிறையிருப்பில் 400 வருடம் காணப்பட்டார்கள். First, the Israelites were in the Egyptian captivity for 400 years. எகிப்திலே சிறையிருப்பிலே காணப்பட்ட போது அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். While being in the Egyptian captivity, they cried aloud unto God. தவித்தார்கள். They groaned. அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். And from that captivity they complained unto God. அந்த சிறையிருப்பிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார்கள். They sighed so that they might come out of that captivity. இந்த அனுபவங்களை கர்த்தர் பார்த்தபோது அவர்களை விடுதலையாக்கும்படியாக இறங்கினேன் என்று சொல்லுகிறார். And it is written, when the Lord saw their experiences, he came down. பிற்பாடு அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு மறுபடியும் பொல்லாப்பானதை செய்தபோது பல்வேறு சிறையிருப்புகளுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். Later, once again, when they did evil in the sight of the Lord, again and again the Lord handed them over unto captivities. அதில் 3 முக்கிய சிறையிருப்புகளை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். Out of that we started meditating about 3 important captivities. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 அதிகாரம் 1 வசனத்திலே, In Judges chapter 6 verse 1, மீதியானியருடைய கரத்திலே 7 வருட காலம் ஒப்புக் கொடுத்தார். he handed them into the hands of the Midianites for 7 years. நியாயாதிபதிகள் 10 அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர் இவர்களிடத்திலே 18 வருடம் ஒப்புக் கொடுத்தார். In Judges chapter 10, it is written, the Israelites were handed over into captivity into the hands of the children of Ammon and into the hands of the Philistines for 18 years. மறுபடியும் நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் போது பெலிஸ்தரிடத்திலே 40 வருடம் ஒப்புக் கொடுத்தார். And once again in Judges chapter 13 verse 1, it is written, they were given into captivity into the hands of the Philistines for 40 years. அப்ப இந்த 3 இடங்களிலும் நாம் பார்க்கும்போது இந்த 3 சிறையிருப்புக்கும் ஒரே காரணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Now when we look into these 3 captivities, the same reason is given for all those captivities. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். They did evil in the sight of the Lord. சில விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றும். At times certain things might look upright or reasonable in our sight. உதாரணமாக இயேசு சொல்லுகிறார், மனுஷருடைய பார்வையில மேன்மையாய் எண்ணப்படுகிறது எதுவோ அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. For example, Jesus says, that which is highly esteemed in the sight of men is at times abominable in the sight of the Lord. அது உலக மனிதர்களாய் இருந்தாலும் சரி, இல்ல தேவ ஜனங்களாய் இருந்தாலும் சரி, பொதுவாக மனிதர்களுடைய பார்வையில நம்ம எதையெல்லாம் மேன்மையாய் நினைக்கிறோமோ அது ஆண்டவருடைய பார்வையில, கர்த்தருடைய பார்வையில அது அருவருப்பாய் இருக்கிறது. It might be before men or before spiritual people, but all those things which are considered to be highly esteemed in the sight of men are abomination in the sight of the Lord. ஆகவே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு எது என்பதை முதலாவது நாம் நிதானிக்க வேண்டும். Therefore, first of all, we have got to find out all those things which are evil in the sight of the Lord. அதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். We saw that earlier. நேற்றைய தினத்திலே மீதியானியுடைய சிறையிருப்பிலே என்ன சம்பவித்தது என்பதை தியானிக்க ஆரம்பித்தோம். Yesterday we started to meditate the things that took place in the Midianite captivity. மீதியானியுடைய சிறையிருப்பில் இப்ப நாம் இருப்போமானால் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கும் என்றால், முதலாவது கர்த்தரை நமக்கு அடைக்கலமாக நாம் கொண்டிருக்க மாட்டோம். In case we are under Midianite captivity, then we will not be having the Lord as our refuge. நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்துல 2 வசனத்தை வாசிக்கும் போது மீதியானுடைய சிறையிருப்பில் போன பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் காரியம் என்னன்னு சொன்னா, மலைகள்,
குகைகள், அரணான ஸ்தலங்கள் இவைகளை தங்களுக்கு அடைக்கலமாய் மாற்றிக்கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இல்லை. In Judges chapter 6 verse 2 we read the first thing that the Israelites did after they went into the Midianite captivity was that they made them dens which are in the mountains and caves and the strongholds, but did not have the Lord as their refuge. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Judges chapter 6 verse 2. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். And the hand of Midian prevailed against Israel, and because of the Midianites, the children of Israel made them the dens which are in the mountains and caves and strongholds. அதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், பல சோதனைகள் இவையெல்லாம் தேவ ஜனங்களுக்கு வரும்போது அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமாக கொள்ள வேண்டும். That is, the children of God, when they face temptations, trials and some problems, they must have the Lord alone as their refuge to escape from that. ஆனால் இந்த மீதியானுடைய சிறையிருப்பிலே நாம் காணப்பட்டால் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் அல்லது வியாதிகள் இவைகள்லாம் வரும்போது மனிதர்களை அல்லது வேறு ஏதாயிலும் உலகத்துல பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை நாம் அடைக்கலமாக நாம் மாற்றிக்கொள்வோம். But if we are under Midianite captivity, when we pass through trials, temptations, problems and sickness, instead of having the Lord as our refuge, we might have some men, some people wielding good influence as our refuge. சில வேளை வியாதிகள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள், போராட்டங்கள் வரும்போது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், விசேஷமான ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவோ அதை அடைக்கலமாக மாற்றிக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். And there are people when they are sick, particularly when they are sick unto death, they have as a refuge certain great hospitals. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப கர்த்தரை அடைக்கலமாக்கிக் கொள்வது என்றால் எப்படி? How to make the Lord our refuge? அப்படி அடைக்கலமாக்கிக் கொண்டவர்கள் யார் யார்? And who have made the Lord as a refuge? 2 ராஜாக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Let me tell you of 2 kings. முதலாவது யோசபாத் ராஜா. First, Jehoshaphat. யோசபாத் ராஜா யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவா இருந்தான். King Jehoshaphat was a king of Judah alone. அவனுக்கு விரோதமாக 3 பெரிய ராணுவங்கள் யுத்தத்துக்கு வந்தது. 3 great armies came against him. மோவாப் ராணுவம், அம்மோன் புத்திரருடைய ராணுவம், சேயீர் மலை தேசத்தாருடைய ராணுவம். And the Moabite army, the army of the children of Ammon, and the army of the children of Mount Seir. இந்த 3 ராணுவமும் அவனுக்கு விரோதமாய் வந்தது. These 3 armies came against him. பொதுவாக வேதத்திலே நாம் சில ராஜாக்களை குறித்து படிக்கும்போது, Generally, when we read about certain kings in the scripture, அவர்கள் தங்கள் மேல் யாராவது யுத்தம் பண்ணும்படியாக படையெடுத்து வரும்போது அவர்கள் மற்றவருடைய உதவியை நாடி எகிப்தை சார்ந்து கொண்டது உண்டு, வேறு சில சீரிய ராஜாக்களை சார்ந்து கொண்டதுண்டு. உதவிக்காக மற்ற ராஜாக்களை துணைக்கு அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். At times, when certain armies came against certain kings and nations, those kings and nations had sought the help of other nations like Egypt and Syria to rely upon. இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு தேசத்தின் மேல ஒரு தேசம் யுத்தத்துக்கு போகும்போது, even today when one land goes to fight against another land, சின்ன ராஜ்யங்களுக்கு உதவியாக பெரிய வல்லரசு நாடுகள் வருவதை நாம் பார்க்கலாம். we can see superpowers coming to help tiny nations. அந்த நாடுகள் பெரிய வல்லரசு நாடுகளுடைய உதவியை நாடுவதை நாம் பார்க்கலாம். And we also see those king and small nations going and asking help from superpowers. அதுலயும் வேதத்துல நீங்க சில ராஜாக்களை குறித்து படிக்கும்போது, And similarly, when we read about certain kings in the scripture, அந்த ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு சத்துருக்கள் தங்கள் மேல் படையெடுத்து வரும்போது வேறு சில ராஜாக்களை, பக்கத்து தேசத்து ராஜாக்களை அவருடைய உதவியை நாடி அவர்களை சார்ந்து கொண்டதாக பார்க்கிறோம். we see when certain armies came against them, they had sought the help of neighboring countries and their kings. இன்னும் சில ராஜாக்கள் இருக்கிறார்கள். There are some other kings. படையெடுத்து வர்ற ராஜாக்கள்கிட்ட போய் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி முற்றிலுமா ஒப்பு கொடுத்து, நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம் என்று அப்படி சரண்டர் ஆகக்கூடிய, ஒப்பு கொடுக்கக்கூடியவர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். And from the scripture itself we can show certain kings who surrendered before the king and the army that marched against them and had agreed to obey to all their dictates.
ஆனா இந்த யூத ராஜாவாகிய யோசபாத்தை எடுத்துக்கொள்ளும் போது, But when we take Jehoshaphat, the king of Judah, மற்ற ராஜாக்களிடத்திலையும் போய் உதவியை தேடவில்லை. he did not ask help from other kings. அதேவேளை எதிர்த்து வந்த ராஜாக்களிடத்திலையும் போய் சரண்டர் ஆகவில்லை. And at the same time, he also did not surrender before the king who came against him. கர்த்தர் மாத்திரமே என்னுடைய அடைக்கலம் என்று அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். He was committing himself to the Lord, saying that the Lord alone was his refuge. கர்த்தருடைய சமூகத்துல போய் அவன் ஜெபிக்கிறான். He went to God's presence and prayed. என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? What did he say in his prayer? ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. Lord, I have no might against this great company that cometh against me. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. Neither know I not what to do. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Mine eyes are upon thee. உங்க எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe all of you know these words. 2 ராஜாக்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம். We read these words in 2 Chronicles and Kings. அப்படி போய் அவன் ஜெபித்த வேளையில, In this way when he prayed, கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். the Lord gave him a counsel. அந்த ஆலோசனை என்னன்னு சொன்னால், உலக ஞானத்தின்படி பார்த்தால் அது பைத்தியக்காரத்தனமா தெரியும். And the counsel that the Lord had given to Jehoshaphat might look foolish according to the worldly wisdom. அதாவது ஒரு யுத்த களத்துல போய் பாட்டு பாடக்கூடிய பாடகர்களை முதலாவது நிறுத்தும்படி கர்த்தர் சொல்கிறார். The Lord had instructed him to place the singers in the forefront in the battle. யுத்த வீரர்களுக்கு பதிலாக யுத்த களத்துல பாட்டு பாடக்கூடிய பாடகர்களை கொண்டு நிறுத்தும்படியாய் சொல்லுகிறார். Instead of placing the soldiers in the front, the Lord had instructed him to place the singers in the front in the battlefield. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பல பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள் வரும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை இப்படிப்பட்டதாக இருக்கும். In our life also, when we are passing through problems, temptations and sicknesses and weaknesses in our life, this will be the way the Lord counsels us. இப்ப இந்த இடத்துல இருக்கிற நீங்களோ நானோ நம்மில் யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருப்போமா என்று கேட்டால் அது நிச்சயமா சந்தேகம்தான். And if we ask those who are here, might be me or you, if we ask if you will obey to the counsel as the Lord had given them, certainly it's doubtful. போராட்டம் பெருகி கொண்டிருக்கிற வேளையில, யுத்த களத்துல யுத்தம் மும்முரமாய் நடக்க போகிற வேளையில, பாட்டு பாடக்கூடிய தேவனை உயர்த்தி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை கொண்டு நிறுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். When troubles are mounting and when the battle is going hot, and the Lord is counseling him to place the singers in the forefront. ஆனா யோசபாத் ஜனங்களிடத்துல சொல்லியிருப்பான், அந்த பாடல்களிடத்துல சொல்லியிருப்பான். Jehoshaphat would have told the people and also the singers. சிலவேளை யோசபாத் ஆவிக்குரியவன் தான். Jehoshaphat was spiritual. ஆனா ஜனங்களிடத்துல சொல்லும்போது ஜனங்க கீழ்ப்படியணுமே. But when he goes and says to the people should obey. எத்தனை பேர் கீழ்ப்படிய முடியும்? How many can obey? பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, The saints say, கூட்டங்களுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. they say to come to the meetings. இப்ப எத்தனை பேருக்கு கீழ்ப்படிந்து வர முடிகிறது? How many are able to obey and come? அப்ப இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் இதை விட்டுட்டே நமக்கு என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. Today, the problems and temptations and the needs we face, we are not able to obey the saints. யுத்த காலத்துல போய் முதல் வரிசையில் நின்று பாட்டு பாடுன்னு சொன்னா யார் போய் பாடுவா? And when you are asked to stand in the front row in the battlefield and sing, how many can obey? ஏதோ கூட்டத்துல கன்வென்ஷன்ல உட்கார்ந்து மைக் முன்னாடி உட்கார்ந்து பாட சொன்னா பாடுவோம். And if you are asked to come to the conventions and sit before the mic to sing, we can do that. யுத்த காலத்துல போய் பாடகர்களா நின்னு பாடணும், முதல் வரிசையில் நின்னு பாட்டு பாடுங்கன்னு சொன்னா அந்த பாடகர்கள் போய் நின்னாங்க பாருங்க, அதுதான் பூரண கீழ்ப்படிதல். And the singers were asked to stand in the front row in the battlefield to sing songs, and those singers perfectly obeyed and sang there. That is perfect obedience. ஒரு முறை சார்லஸ் நெப்போலியனை பார்த்து ஒரு தூதுக்குழு வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களாம். வந்து கேட்டாங்களாம், உன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? நீ தொடர்ந்து வெற்றி அடைய காரணம் என்ன? Some ambassadors from foreign countries met Charles Napoleon and asked him the reason behind his success. ஒரு பெரிய மொட்டை மாடியில கொண்டு போய் தன்னுடைய போர் சேவர்கள் நிப்பாட்டினானாம். He took his soldiers to an open terrace and asked them to stand there. மார்ச்னு சொல்லியாச்சு. And he instructed them to march. அப்ப எல்லாம் மார்ச் பண்ணி போறாங்க. All the soldiers started to march. அந்த கார்னருக்கு வந்தாச்சு. They came to the edge of the terrace. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கீழ அங்க இருந்து விழுகணும். If they take the next step, they will have to come down. தூதுக்குழு நெப்போலியனை பாக்குறாங்க. The ambassadors saw Napoleon. அடுத்து அந்த சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க. And then they were watching the soldiers. ஒரு போர் வீரன் கூட திரும்பி பார்க்கல. Not even a single soldier turned behind.
மார்ச்னு தான் சொல்லியிருக்கிறார். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இது வரைக்கும் நடந்து போயாச்சு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கீழே விழுகணும். And he had ordered them to march, and they were marching, and he never told another word. So the next step forward will be they will have to fall down. அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரும் மேல இருந்து கீழே விழுந்தாங்க. And so likewise everyone started to completely march, and the first soldier fell down. Likewise everyone fell down and died. அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு வாயில நெப்போலியன் பதில் சொல்லல, இப்படி பிராக்டிகலா செஞ்சு காமிச்சான். என்னுடைய வெற்றி காரணம் இப்படிப்பட்ட வீரர்கள் எனக்கு இருக்கிறதுனாலதான். And Napoleon did not say the answer by his mouth about the success, but he showed it by demonstration that was the reason behind his success. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம், ஒரு ராணுவத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. This Christian life has been compared to soldiers and battlefield. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. St. Paul says to Timothy, endure hardship as a good soldier of Christ. நம்ம போர் சேவகர்களா இருக்கிறோம். We are soldiers. ஆனா யுத்த நாள்ல முதுகை காட்டி விட கூடாது. But during the day of battle we shouldn't show our back. சங்கீதத்துல படிக்கிறோம், ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். In Psalms it is written, the children of Ephraim, the archers, showed their back on the day of battle. அதுபோல மற்றொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. Another group are there. நியாயாதிபதியின் புத்தகத்துல வாசிக்கிறோம். In the book of Judges we read. கேட்டா எல்லாரும் விசுவாசிதான். If we ask, everybody will say that they are believers. இப்ப ரூபனை கேட்டீங்கன்னா நான் தான் முதற் பிறந்தவன், நான் தான் இந்த சபையில மூத்தவன் சொல்லுவான். If we ask Reuben, he'll say I am the firstborn, so I am the senior most in this church. ஆனா நீ மூத்தவனா இருந்து என்ன பண்ண? யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்த காலத்துல முன்னாடி நிக்க உனக்கு முடியல. But what's the use being the senior most when the battle is going on? You are not able to stand in the battle front. இந்த ரூபன் என்ன செய்யறான்? மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டான். What did this Reuben do? He heard the bleating of the flocks and he stayed back with the sheepfolds. அவங்களுடைய தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது. And his occupation was to tend sheep. அதைத்தான் தெரிந்து கொண்டாங்க. And they chose that. இப்ப இடம் பிரிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த ரூபன் கோத்திரத்தை என்ன செய்றாங்க? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வசதியான இடம் எதுன்னு பார்த்துதான் சுதந்திர வீதத்தை கேட்டு வாங்கினாங்க. And while the area was divided to the tribes, the people of Reuben also they asked for a better place that is on the other side of Jordan because they were shepherds by occupation. கர்த்தர் ரூபனை குறித்து துக்கப்படுகிறார். The Lord was grieved about Reuben. நீ மூத்தவனாய் இருந்தோ, even though you are the eldest, நீ சேஷ்டபுத்திரனாய் இருந்தோ, even though you were the first, யுத்த காலத்துல நிக்கிறதுக்கு பதிலாக நீ எங்க நிக்கிற? மந்தைகளின் சத்தத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. Now when the battle is going on, where are you? You are there behind in the sheepfold, hearing the bleating of the flocks. அடுத்து ஒரு கூட்டத்தாரை பார்த்தால் யோர்தானுக்கு அக்கறையில் நின்று விட்டார்கள். Another group were there standing beyond Jordan. யோர்தான் என்பது பிரச்சனைகள், போராட்டம், மரணத்துக்கு எதிரான சோதனை. Jordan means temptations, trials, and there are temptations unto death also. யுத்த காலத்துக்கு வராம எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, அதனால எனக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டம். And a group of people when the battle is going on giving lame excuses saying I have got this problem and that problem. அடுத்த ஒரு கூட்டம் கப்பல்கள்ல இருந்தது. Another group remained in ships. கப்பல் என்பது வியாபாரத்தை காட்டுகிறது. Ships shows merchandise. நீதிமொழிகள்ல வாசிக்கலாம், அவள் வியாபார கப்பலை போல் இருந்தாள். In the book of Proverbs we read that she was as a merchant ship. சிலர் யுத்த காலத்துக்கு வராம வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. And certain people did not come for the battle but were remaining in the business. கடைசியாக ஒரு கூட்டம். Finally there was a group. அது கடற்கரையில சுத்திக்கிட்டு இருக்குது. And it was roaming about the beaches. அது உல்லாச வாழ்க்கையை காட்டுகிறது. That shows a life of enjoying. ஆனா செபுலோன் நப்தலியை பொறுத்தவரையிலும், but as far as Zebulun and Naphtali were concerned, அவங்க போர்க்களத்து முனையில உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். They were the people that jeopardized their lives unto the death in the high places of the field. இப்ப இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் யோசபாத்திடத்துல சொன்னார், பாட்டு பாடக்கூடிய பாடகர்களை என்ன செய்யணும்? யுத்த காலத்துல ஃப்ரண்ட் லைன்ல முன்வரிசையில் நிப்பாட்டு. The reason why I'm telling you all these things is that the Lord had instructed Jehoshaphat to place the singers in the front row in his army in the battle. அப்ப யுத்த காலத்துல ஆயுதம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக ட்ரம் தூக்கிட்டு போணும். So instead of carrying weapons for the battle, they had to carry their drums. இப்படி மியூசிக் இசைக்கக்கூடிய காரியங்களை எடுத்துக்கொண்டு போய் அங்க போய் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடணும். In this way, people who are used to playing musical instruments had to carry the musical instruments and to sing and praise the Lord. இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம்,
The matter that we have to meditate is, முதலாவது இதுல யோசபாத்துடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். first we have to look into the spiritual experience of Jehoshaphat. இந்த 3 ராணுவம் தன்னை தேடி வந்தபோது கர்த்தரை மாத்திரம் தான் அடைக்கலமா கொண்டான். When these 3 armies came against him, he had the Lord alone as his refuge. மற்ற ராஜாக்கள் பக்கத்து தேசத்து ராஜாக்களுடைய உதவியை நாடி போகல. He did not go to seek the help of the neighboring kings. அல்லது யுத்தம் பண்ண முடியாத வந்த ராஜாக்களிடத்துல போய் சரண்டர் ஆகி நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லி கால்ல விழுகல. Or he also did not go and surrender before the kings who came against them, and also did not agree to obey their dictates. மூன்றாவதாக, Third, அவன் கர்த்தரை மாத்திரம் தான். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு இந்த 3 சான்ஸ் இருக்கும். and he only relied upon the Lord. Similarly, when we have problems also, we will be given these 3 chances. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மற்ற மனிதர்களிடத்துல, உலகத்து மனிதர்களிடத்துல போய் நம்ம சார்ந்து அவங்களுடைய உதவியை தேடிடுவோம். If we have some problems in life, we will immediately go to seek the help of worldly people and rely upon them. அப்படிதான் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது கடன் வாங்கி லட்சக்கணக்கான கடன்ல இருக்கிறாங்க. Similarly, people of God, when they are facing problems, immediately they try to go and borrow money. Now they are in financial crisis, going to lakhs of rupees. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, அந்த பிரச்சனை பண்ண வர வேண்டிய சரண்டர் ஆகி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். There is a second group. They surrender to the persons who come giving them problems and agree to obey what they say. போராட வருகிற பிசாசுல காம்ப்ரமைஸ் ஆகிறது. They are going for a compromise with the devil which has come to strive against them. அடுத்து ஒரு வாய்ப்பு, Another chance. அதுதான் சிறையிருப்பு இல்லாத அனுபவம். That is an experience of not being under captivity. என்ன சம்பவித்தாலும் சரி, Whatever happens, கர்த்தர் மாத்திரம் எனக்கு அடைக்கலாம். the Lord alone is my refuge. அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. He might deliver me or not. அப்படிதான் யோசபாத்து முதல்ல ஒப்பு கொடுத்தான். This is the way Jehoshaphat first submitted himself to the Lord. இப்ப நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய மற்றொரு காரியம், யோசபாத்து மாத்திரம் ஒப்பு கொடுத்தா போதாது. Now another thing that is wondering is, if Jehoshaphat alone surrenders to the Lord, that is not sufficient. கர்த்தர் யோசபாத்துல சொன்னாரு, உன் நாட்டுல காணப்படக்கூடிய பாட்டு பாடக்கூடிய பாடகர்களை கொண்டு போய் யுத்த களத்துல நிப்பாட்டு. The Lord said unto Jehoshaphat, bring the singers that are available in your land and make them stand in the front row in the army. அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு வாரம் கூட்டம்னு பரிசுத்தவாங்க நியமிச்சு, அது இயேசு மரித்த நாட்கள், இயேசு மரித்ததான நாட்கள் நினைவு கூறும்படியாக இது ஒரு விசேஷ, மற்ற எல்லா கூட்டங்களும் இது ஒரு விசேஷமான கூட்டம். These are the days we remember the death of Jesus, and our saints have given us instructions to have 1 week sanctification meetings, and these meetings are the most special of all the other meetings. இந்த கூட்டங்களுக்கு முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம வர்றது நம்ம கீழ்ப்படியல. நம்மள வந்து கிட்டத்தட்ட 50-60% கீழ்ப்படியல. And when you are asked to come at the right time for these meetings, nearly 50 to 60 people haven't obeyed. அவ போய் யுத்த களத்துல பாட்டு பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. So going and standing in the front row in the battlefield to sing songs is not an easy thing. பல சந்தர்ப்பத்துல நம்ம ஏதோ பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். In many instances we think as though we are someone great and important. பழைய ஏற்பாட்டுல ஜீவித்த ஒருத்தன் பக்கத்துல நம்மால நிக்க முடியாது. We cannot stand even before a single person who had led exemplary lives in the Old Testament period. தானியேல் எதுக்காக சிங்கத்தின் கவியில போனா? Why did Daniel have to go into the den of lions? அவனுடைய ஜெப ஜீவியத்துக்கு ஒரு தடை வந்தது. And there was a hindrance for his prayer life. அது யார்ட்டந்து வந்தது? From where did it come? ஒரு பெரிய சாம்ராஜ்யம். From a great empire. இந்த உலகத்திலே 4வது பெரிய சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா. Medo-Persian Empire was the 4th great empire in this world. அந்த தேசத்துல ஒரு சட்டம் போடுறான். And a law was promulgated in that land. ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, ஜெபிக்க கூடாது, அவருடைய நாமத்துல வேண்டிக் கொள்ள கூடாது. Except the king, you should offer prayers and you should not forward petitions to any other people for 30 days. அவன் ஜெபத்தை நிறுத்தவே இல்ல. He never suspended his prayers. சிங்கத்தின் கவியில தூக்கி போடுவாங்க நல்லா தெரியும். He very well knew that he will be cast into the den of lions. எப்போதும் போல ஜெபித்தான். He prayed as usual. இப்படி வைராக்கியம் வந்து சிங்கத்தின் கவிக்குள்ள போனாங்க. Because of such zeal, he had to go into the den of lions. அவங்களுக்கு புதிய வானம் தான் கிடைக்க போகுது பரலோகத்துல. In heaven they are going to get only new heavens. நமக்கு என்ன கிடைக்க போகுது? So what are we going to get? ஆகவே இந்த பாடகர்கள் போய் அந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்த களத்தில் நின்றது மற்றொரு விசேஷம். Therefore another speciality here was the singers obeyed the words of the king and stood in the front row in the battle front. அப்ப யோசபாத்துக்கு மாத்திரமல்ல, இந்த போர்க்களத்தில் நின்று பாட போனாங்களே அந்த பாடகர்களுக்கும் கூட கர்த்தர் மாத்திரம்தான் அடைக்கலமா அவங்க தெரிந்தெடுத்தாங்க.
Therefore, not only for Jehoshaphat, but also for the singers who obeyed the words of Jehoshaphat and stood in the front row in the bridal front and sang, they too had the Lord alone as their refuge. இப்ப நீங்களோ நானோ இருந்திருந்த அந்த இடத்துல, அந்த பிளேஸ்ல இப்ப நீங்களோ நானோ இருந்திருந்தா நம்ம போய் பாட்டு பாட நின்றுக்க மாட்டோம், கீழ்ப்படிந்து போய் நின்றுக்க மாட்டோம். Had you or I been in that place and asked to sing there, certainly we wouldn't have obeyed there and gone to sing in the front row. அப்படியே நிக்கிறதுக்கு வந்தா கூட ஆவிக்குரியவங்களா இருந்தவங்க என்ன செய்வாங்க, நிக்கிறதுக்கு வருவாங்க, வந்தா கூட கடைசியா வருவாங்க. In case you are coming to stand there to sing, because you are spiritual, you will try to come the last there. ஃப்ரண்ட் லைனுக்கு வர மாட்டாங்க. They won't come to the front row. முதலா வந்து நிக்க மாட்டாங்க. They won't be the first person to come there. ஆனா இவர்கள் போய் நின்றார்கள். But they went and stood there. அப்ப அந்த பாடகர்களுக்கும் கர்த்தர் தான் அடைக்கலமா இருந்தார். Therefore the Lord alone was a refuge even for the singers. அது ஒரு மரணத்துக்கு துணிந்து நிக்கிற அனுபவம் தான். And that too is an experience of jeoparding their lives. கையில யுத்த ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல. They did not have any weapons of war. தேவனை புகழ்ந்து பாடக்கூடிய இசைக்கருவிகள். Only musical instruments with which they could praise and sing. அவரை துதிக்கணும். They had to praise him. பாட்டு பாடணும். They had to sing. வேற எந்த ஆயுதங்களும் கையில இல்ல. No other weapon was there in their hands. ஆனா 3 ராணுவம் முன்னாடி நிக்குது. But 3 armies stood in front of them. பயங்கரமான ஆயுதங்களோடு அவங்க இருக்காங்க. They had very good weapons with them. அப்ப அதன் மத்தியில இவங்க போய் நின்னு பாட முடிஞ்சுச்சுனா, அந்த நேரத்துல பாட்டு வந்துச்சுனா, இப்ப நமக்கு எல்லா அனுகூலமான சூழ்நிலை, இப்ப இந்த சுத்திகரி கூட்டத்துல நமக்கு எல்லா அனுகூலமான சூழ்நிலை, இந்த அரசாங்கம் நமக்கு எதிர்ப்பு இல்ல, சுற்று வட்டாரத்துல எதிர்ப்பு இல்ல. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும், சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எதிர்ப்பு இருக்கும், ஆராதிப்பதுக்கு விப்பதுக்கு எல்லாம் தடை. And there in front of those 3 armies, those singers were standing in the front when the situation was not favorable to them. But on the other side, everything is favorable for us. We do not have any opposition from the government. We do not have any opposition from our neighbors also. Whereas in some places, people have opposition. அரபு நாடுகள்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் எல்லாம் ஆராதிப்பது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அங்குள்ள தேவ ஜனங்கள் பல எதிர்ப்புகள் மத்தியில அதுக்காக சிறைச்சாலைக்கு போனவங்க இருக்கிறாங்க. In Arabian countries, situation now is a bit different, but earlier, some 18 or 20 years ago, it was very trying for people there to praise and sing unto God, and at times people were even cast into the prison for this cause. ரகசியமா ஒரு இடத்துல கூடி தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு தெரியாம. ஆனா பிடிபட்டா ஜெயிலுக்கு போனோம். Secretly, they used to gather in a place to serve the Lord. In case they are caught, they will have to go to prison. எனக்கு தெரிஞ்சு அப்படி பிடிபட்டு சிறைச்சாலைக்கு போன விசுவாசிகள் இருக்கிறாங்க, சுமார் 18 வருஷத்துக்கு முன்னாடி. Some 18 years ago, I know of certain believers who were caught in this way and had been cast into prison. ஆனா இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்ல. But today we do not have such a atmosphere. ஆனாலும் நமக்கு என்ன உள்ள தேவ சமூகத்துல வந்தா பாட்டு வர மாட்டேங்குது. But yet when we come to God's presence, we are not able to sing. துதிக்கிற நேரத்துல துதி வர மாட்டேங்குது. When everyone praises the Lord, we are not able to praise ஆவியில the Lord. நிரம்பின நேரத்துல ஆவியில நிறைய முடியல. At the time when we are to get filled in the Spirit, we are not able to get filled in the Spirit. அப்ப யுத்த காலத்துல போய் நின்று பாட்டு பாடணும்னு சொன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த காட்சியை வந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். The Lord says you have to search the scriptures and just think or imagine if we are expected to stand in the battlefront and sing songs. நமக்கு சில வேளை சில வசனங்கள் மனப்பாடமா தெரியலாம். At times we might know certain verses by heart. ஆனா பிராக்டிகல் லைஃப்ல அதை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. But bringing that into practical life is not an easy job. அப்ப ஆண்டவர் சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. For the Lord says, search ye the scriptures, for therein is eternal life. இந்த பழைய ஏற்பாட்டுல ஜீவித்தவங்க போன பாதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நம்மால என்ன செய்ய முடியாது, அவங்க பக்கத்திலே போய் நிக்க முடியாது. If we go to search the life of people who lived in the Old Testament period, we can certainly say that we can never stand beside them. நம்ம பல சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, முறையிட்டாங்க, வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க நம்ம சொல்றோம். In many circumstances, we say that the children of Israel murmured, complained in the wilderness, and that's why they were destroyed there. அவங்களாவது 40 வருட வனாந்தரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. They at least committed or yielded themselves for a 40-year wilderness life. ஆனா நம்மில் பலர் ஆண்டவர் அப்படி நடத்த ஆரம்பிச்சிருந்தார், நடத்திக்காரங்களை கொண்டு இந்த சபையிலே இருந்திருக்க மாட்டோம். But if the Lord starts to lead us in such a way by the saints or the leaders of God, none of us would remain in this church. அது எப்படி நடத்தினாங்கறத சொல்றேன். Let me say you how they were led. ஒரே நாள்ல போக வேண்டிய பிரயாணம். A journey of one day. இப்ப இங்க உள்ள ஒரு விசுவாசி சகோதரன் வந்து
என் பிசினஸ் விஷயமா நாங்க பாம்பே போறேன் அல்லது டெல்லி போறேன் கல்கத்தா போறேன் அப்படின்னு கேட்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose a believer brother comes and tells unto me, for the sake of my business, I've got to go to Bombay or Delhi or Calcutta. அப்ப நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க? Now where are you going? இப்ப சென்னைன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose it's Chennai. அவர் போன் பண்ணி என்கிட்ட கேக்குறாரு. He calls me over the phone and asks me. இப்ப யாரும் போன் பண்ணி போறேன்னு கேக்குறது இல்ல, போகலாமான்னு கேக்குறது இல்ல, எல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. Nowadays nobody comes and asks us prior permissions asking, can I go or shall I go? But they book their tickets and then come and inform us. பழைய ஏற்பாட்டு காலத்துல மேகத்துக்கு கீழ இருக்குதுன்னு சொன்னா மேக எழும்புனா தான் பிரயாணம் பண்ணணும். 2 நாள் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷமே ஆனாலும் சரி. In the Old Testament period, when the Israelites were journeying, until the cloud was raised up, they should not start their journey. It might take 2 days or a month or even a year. இப்போ ஒரு சென்னைக்கு போறேன்னு கேக்குறான்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose they are asking permission to go to Chennai. இப்ப நான் சொல்றேன் நேரா இங்க இருந்து டிக்கெட் புக் பண்ணி எர்ணாகுளம் போங்க. Then I give them instructions saying, book a ticket to Ernakulam and go there. எர்ணாகுளத்துல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின் ஏறுங்க. And from Ernakulam catch a train to Delhi. டெல்லில இருந்து மும்பைக்கு வாங்க. From Delhi come to Mumbai. மும்பைல இருந்து திருவனந்தபுரத்துக்கு த்ரூ ட்ரெயின் ஏறுங்க. And from Mumbai to Trivandrum you've got a through train and you catch the train. அப்படி திருவனந்தபுரம் வர்ற வழியில என்ன செய்யுங்க? நாகர்கோயில்ல இறங்குங்க. On the way to Trivandrum, alight in Nagarkoil. அங்கிருந்து துருவா என்ன செய்யும்? கோயம்புத்தூருக்கு போங்க. And from there you can come directly to Coimbatore. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வாங்க. And from Coimbatore come to Chennai. இப்படி ஒருவேளை சொல்றேன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose I say like that. எத்தனை பேர் கீழ்ப்படிவீங்க? How many will obey? ஒரு ஆளு கீழ்ப்படிவீங்களா? ஒரு ஆள் இந்த இடத்துல ஒரு ஆளு. Can I find at least one person here who can obey this? ஏன்னா பலரும் நாங்க வந்து பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், விசுவாசி பெரிய விசுவாசி நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. For many are under the impression that they are leading a very good spiritual life and they are big believers. உங்கள பலரும் விசுவாசிகளா இருக்கீங்க, நடத்தப்படாமலே விசுவாசியா இருக்கீங்க. நடத்தப்பட்டாதான் நீ ஆவிக்குரியவனா இல்லையான்னு தெரியும். Almost all of you are believers, but you are not being led. Only when leading is coming for you, we can understand or discern if you are spiritual or not. சுயத்தை டச் பண்ணாதான் நீ யாருன்னு தெரியும். Only if yourself is touched, then we can know who you are. இப்ப நான் சொன்னதை யோசித்து பாருங்க, இப்படி சொன்னா எத்தனை பேருக்கு கீழ்ப்படிய முடியும்? And if such instructions are given, how many of you can obey? கீழ்ப்படிஞ்சு ஒரு ஆளு போகாது. And there won't be even one person to obey. அவங்க நினைப்பாங்க எங்க ஊழியக்காரருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. They'll say that this worker of God has gone insane. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதத்தான் செஞ்சாரு. The Lord did the same thing in the life of the Israelites. இன்றைக்கு சென்னைக்கு இங்க இருந்து வண்டி ஏறினா ஒரு 12 மணி நேரத்துல போயிடலாம். Today if we catch a train from here to Chennai, you can reach Chennai by 12 hours. இல்ல நீங்க உங்க சொந்த 4 வீலர்ல போனீங்கன்னா 8 மணி நேரம் 7 மணி நேரத்துலயும் போலாம். Or if you go in your own 4-wheeler, you can go in 7 or 8 hours. இன்னும் விரட்டி போறாங்க 6 மணி நேரத்துலயும் போலாம். And if you go still faster, you can go within 6 hours. பிளைட்ல போனா 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல போய் இறங்கலாம். And if you go by flight, you can go in an hour there. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? ஒவ்வொரு இஸ்ரவேலனையும் ஒரு நாள் போக வேண்டிய பிரயாண தூரத்தை ஒரு வருஷம் சுத்த வச்சார். But the Lord did another thing for every Israelite. The journey to Canaan was just a day's journey, but every day he cut changed into 1 year. அவன் மனைவியை கூட்டி அழைத்துக் கொண்டு பிள்ளைகளை தூக்கி கொண்டு கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு தண்ணி இல்லாத பாலைவனத்துல குடிக்க தண்ணி இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இருக்கக்கூடிய இடத்துல குடும்பத்தோட கை குழந்தைகளை தூக்கிட்டு ஒரு நாள் போக வேண்டிய பிரயாணத்தை ஒரு வருஷம் சுத்திக்கிட்டு இருக்கிறான். With his wife, with his children, with his infants, without a proper place to stay, without proper food, at times without water also. He made them roam in the wilderness. 1 day's journey was converted into 1 year's journey. அப்படி 40 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்தை 40 வருஷம் சுத்த வச்சார். In this way, a place that could be reached in 40 days, the Lord made them to roam in the wilderness for 40 years before reaching that place. இந்த பிரயாணத்துக்கு நம்மில கீழ்ப்படிஞ்ச அந்த மோசேயுடைய வார்த்தையை கேட்டு எத்தனை பேருக்கு வர முடியும்? And how many can obey the words of Moses and follow him as they did those days? ஆகவே எப்போதும் உடைந்த இருதயத்தோடு தேவனுடைய வீட்டில் ஜீவிக்க பழகணும். Therefore we must learn to live in the house of God with a broken heart. விசுவாச வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பரிசுத்தவான் சொன்னார், குனிந்து வரணுமா. A saint has told, when you come into the faith home, you have to bend or bow down and come. நீங்க கூட்டங்களுக்கு வரும்போது பணிந்து குனிந்து இந்த கண்ணு தரையை பார்த்து வரணும்.
When you come to the meetings, you must bow and bend down and come. That is, your eyes must be fixed on the floor. இங்க வர்றவங்க போறவங்கள பார்க்க கூடாது. You should not watch those who are coming and going. நிமிர்ந்து பார்த்தோம்னா நம்ம மற்றவங்கள பார்க்கலாம், மற்றவங்களுடைய குறைவுகளை பார்க்கலாம். If you look up and look upright, then you will have to look at others and also at the faults and errors of others. அதனால எல்லாரும் நடத்தப்பட்டு அந்த நடத்திப்புல நின்னாதான் நம்ம ஆவிக்குரியவனா இல்லையாங்கிறது தெரியும். Only if you are being led and if you are under the leading, we can discern if you are spiritual or not. அங்க ஒரு கூட்டத்தை மோசேட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தான். A group of people there were questioning Moses. அவன் அப்படி இவன் எப்படி அப்படி மோசேட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தான். And they were questioning Moses about these people and those people. ஆனா அவங்களுடைய முடிவுல என்னாச்சு? What was their end? பூமி ரெண்டா பிளந்து உயிரோட உள்ள போயாச்சு. The earth opened up and they had to go inside the earth. அப்ப என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். Therefore, whatever is being told, without asking why, blindly you have to obey. இந்த கீழ்ப்படிகிற விஷயத்துல நான் கீழ்ப்படியணும், அடுத்தவன் கீழ்ப்படினானா கீழ்ப்படியலாங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. When it comes to obedience, we must be minded about our own obedience. We must not be minded if others are obedient or not. கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருந்தால், if the Lord is your refuge, ஒரு நாள் போக வேண்டிய பிரயாணத்தை ஒரு வருஷம் சுத்தினாலும் அவர்தான் எனக்கு அடைக்கலம். Even though one day's journey is converted into 1 year's journey, you must still have him alone as your refuge. அதற்கு கீழ்ப்படிந்து போய்கிட்டே இருக்கணும். Obeying that, you have to keep on moving. ஆனா அதே வேளையில அவங்க மோசேயுடைய வார்த்தையை கேட்டு 40 வருட காலம் வனாந்தரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல முறுமுறுத்தா அவுட். At the same time, they were obeying the words of Moses and were roaming and moving around the wilderness for 40 long years. And if people had murmured in between, that was the end of the story. தண்ணி கிடைக்கல. We did not get water. கிடைச்ச தண்ணி கசப்பா இருக்குது. And the water that we had is bitter. அப்படி முறையிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணா அவுட். And in this way, if they complain, they will have to die. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அவங்க எப்படி எல்லாம் செத்தாங்கன்னு வரிசையா பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்குது. In 1 Corinthians chapter 10, a long list has been given as to the way those people faced deaths. கொஞ்சம் யோசித்து பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார் எகிப்தை விட்டு. ஆனா கானானுக்கு போனது எத்தனை தெரியுமா? 2 பேரு. மற்ற எல்லா வனாந்தரத்துல அழிக்கப்பட்டாங்க. Just imagine, lakhs of people were led out of Egypt into the wilderness, but finally only 2 out of them entered into Canaan. The rest died on the way. ஒரு இஸ்ரவேலனை கேட்டா என்ன சாட்சி சொல்லிருப்பான்? நீங்களும் நானும் நம்ம பழைய ஸ்டோரியை சொல்றத பார்க்கலாம். ஒரு இஸ்ரவேலனுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருந்தது. You and I have a story to tell, but an Israelite has a better story to tell. இப்ப நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்ம பேசுறத காட்டிலும், instead of speaking about our own salvation, ஒரு இஸ்ரவேலனை சொல்ல சொன்னா, if we ask an Israelite to say about his, அவனுடைய சாட்சி என்ன இருக்கும் தெரியுமா? do you know how his testimony will run? என்னையும் என் குடும்பத்தையும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, to bring me and my family out of Egypt, கர்த்தர் என்ன செய்தார்? what did the Lord do? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், சிங்காசனத்தில் காணப்படுகிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், எகிப்து சிறைச்சாலையில காவல் கிடங்குல காணப்படுகிற ஒரு கைதியின் தலைப்பிள்ளை வரைக்கும் எல்லா தலைப்பிள்ளைகளையும் சங்கரித்துதான் என்னை ரட்சித்தார், என்னை வெளியே கொண்டு வந்தார். The Lord destroyed the firstborn of the Egyptian king who was seated on the throne until the firstborn of the criminal who is in a dungeon in the Egyptian prison, so that he might bring me out of Egypt. ரட்சிப்பை பத்தி பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் இல்ல. There is no matter speaking about your salvation. மற்றவனெல்லாம் கொன்னுதான் கர்த்தர் இஸ்ரவேலை வெளியில கொண்டு வந்தார், உண்மைதான். It's true that the Lord killed many other people to bring the Israelites out of Egypt. வனாந்தரத்துல இருக்க வேண்டிய இடத்துல இல்லாவிட்டா ஒன்ன கொன்றுவாரு. But if you do not stay in the place where you have to be in the wilderness, he'll kill you also. யூதா 5ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. Read Jude 5. மற்றவனை கொண்டு இஸ்ரவேலனை கொண்டு வந்தார் வனாந்தரத்துக்கு. இவன் ஒழுங்கா இல்லாத போது வனாந்தரத்துல இவனை கொன்னுட்டாரு. The Lord killed many other people to bring the Israelites into the wilderness, but if they were not right, he also killed them in the wilderness. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். And he had destroyed them that believed not. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஆளு 2 ஆள் அல்ல. Just imagine, not 1 or 2 people. லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்த இடத்துல தப்பிச்சது ஒரே ஒரு ஊழியக்காரன், ஒரே ஒரு விசுவாசி.
Out of lakhs of people who came out of Egypt into the wilderness, only one believer and one worker were saved. மற்ற அத்தனை பேத்தையும் வனாந்தரத்துல கொண்டாரு. But he killed the rest in the wilderness. ஒவ்வொருத்தரும் செத்ததுக்கு ஒவ்வொரு காரணம். Everybody has a reason of their own for their death. அததான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் முழுவதும் சொல்றாரு. That was what he was saying in 1 Corinthians chapter 10. சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்குது, நம்ம அடங்கி இருக்கணும். And saying all this, he says all these things have been happening for an examples unto us, so we must be careful about all these. அப்ப அந்த 10:1 என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்றாருன்னா, The way he starts the 10th chapter is, நீ இந்த வாழ்க்கையில அறிய வேண்டியது என்னன்னு சொன்னா, the thing that you should not be ignorant in this life. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். All our fathers were under the cloud. நடத்திப்புக்கு கீழ அப்படியே ஒரு குருடனை போல இருந்து பழகணும், பயிற்சிக்கணும். You have to train yourself as a blind man under the leading. நடத்திப்புக்கு மேல ஏற வரக்கூடாது. You do not try to ascend above the leading. அது லூசிபருடைய ஆவி. That is the spirit of Lucifer. ஏசாயா 14 அதிகாரத்துல மேகங்களுக்கு மேலா ஏறுவேன்னு சொன்ன அந்த லூசிபர், That Lucifer in Isaiah chapter 14 has said that he will ascend above the clouds. அவனை ஆண்டவர் பாதாளத்துல தள்ளிட்டார். The Lord sent him to the pit. அகாதமான பாதாளம். He sent him to the bottomless pit. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார், நீ எதை அறியணும்னு சொன்ன இந்த வாழ்க்கையில, இந்த ஃபெய்த்தோம் வாழ்க்கையில நீ எதை அறியணும்னு சொன்னா மேகத்துக்கு கீழா இருந்து பழகணும். Therefore St. Paul says that in this life, in this faithom, you have to know to live under the cloud. அந்த மேகத்துக்கு கீழ இருந்து பயிற்சிக்கணும். You have to train yourself to be under the cloud. இதுதான் அடைக்கலம். This is the refuge. இதத்தான் நீ சிறையிருப்புல இருந்தா உனக்கு இந்த அடைக்கலத்துல இருக்க முடியாது. If you are in captivity, you cannot remain in this refuge. மீதியானியருடைய சிறையிருப்புல நீ இருப்பாயானால், If you are in Midianite captivity, நீ நடத்திப்பு என்கிற அந்த அடைக்கலத்துக்குள்ள, அந்த மேகத்துக்கு கீழ, அதுதான் உனக்கு அடைக்கலாம், அதுக்குள்ள உனக்கு இருக்க முடியாது. at that being under the cloud, that is the leading, which is your refuge. You cannot remain inside that refuge. என்னாகம 11 அதிகாரத்துல நேற்றைக்கு படிச்சோம், முறையிட்டாங்க ஜனங்க, முறையிட்டவங்க மேல தேவனுடைய கோபம் வந்து அக்னி வந்து பட்சித்து போட்டது. In Numbers chapter 11, yesterday we saw that the people of God complained, and so the anger of the Lord was kindled against them. முறுமுறுத்தவங்க மேல வந்து வனாந்தரத்துல அவங்க அழிக்கப்பட்டாங்க. Those who murmured also were destroyed in the wilderness. சில தேவனை பரீட்சை பார்க்கறாங்க. Certain tempted the Lord. டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க. They will be testing the Lord. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறவங்க எல்லாம் வனாந்தரத்துல அழிக்கப்பட்டாங்க. All those who tested the Lord were destroyed in the wilderness. இப்படி வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிற எத்தனை ஆயிரம் பேர் விழுந்தாங்கன்னு. In this way we can see the count of the lakhs who died. அப்ப கர்த்தர் எனக்கு அடைக்கலம்னு சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? So if we say that the Lord is our refuge, how should we be? அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். That is a thrilling experience. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. You are laboring hard to earn. உங்களுடைய மைண்ட்ல என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எனக்கு வந்து வருமானம் வரும். Your thought is that if I labor and toil hard only, I can get earnings. அதுக்கு நீ விசுவாசியா இருக்க வேண்டியதில்லை, உலகத்தான அந்த எண்ணத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். For that you needn't be a believer. The people in the world also are going with such a thought. இப்ப தேவ சமூகத்துக்காக சில நாட்கள் வந்து நான் தேவனுடைய என்னுடைய காரியங்களை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்துல ஒதுக்கி வச்சு வந்து உட்கார்ந்தனா, உனக்கு இந்த ஒரு வாரத்துல கிடைக்க வேண்டியது ஒரு செகண்ட்ல கிடைக்கும். அதான் விசுவாசம். For God's presence, if you keep away all those worldly things for 1 week, if you put them away and come to God's presence and sit here, whatever you're going to earn in 1 week, the Lord will give that in a moment. அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்குமானா உங்ககிட்ட நான் இப்படி போராட வேண்டியது இல்ல. தேவசம் வந்து குறித்த நேரத்துக்கு வாங்க. If you have such a faith or belief in your life, I needn't strive with you, always compelling you to come to God's presence at the right time. இப்ப பலர் வந்து தங்களை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. Many people are trusting themselves. ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்க அவருக்கு முடியும். But as far as the Lord is concerned, He can create from nothing. இப்படிதான் ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலி செலுத்த சொன்னபோது பலி செலுத்தினான். அவனுடைய விசுவாசம் என்னன்னா, ஈசாக்க நான் வெட்டி போட்டாலும் அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பார். In this way, Abraham offered Isaac as a sacrifice, for he had the faith within himself that if I burn my son Isaac to death also, the Lord is able to bring about an Isaac from the ashes. செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு ஈசாக்க கொடுத்தவருக்கு இந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்க கொடுக்க முடியாதா? அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். Abraham's faith was a Lord who was able to give an Isaac from a dead womb. Can't he give an Isaac from the ashes? ஆகவே கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருக்குன்னு சொன்னா அங்க ஒரு மரணம், மறுபக்கத்துல ஒரு மரணம் இருக்குது. அதுல Therefore, when we say that we have the Lord as our refuge, on the other side there is a death. ஒரு மரண பயத்தை கொடுக்கிறாரு. He gives a fear of death. உதாரணமா பாருங்க, தாவீது வந்து கர்த்தரை கொஞ்ச நாளைக்கு அடைக்கலமா கொண்டிருந்தான்.
we can say that David was having the Lord as his refuge கொஞ்ச நாள் தான். for a short period. அந்த அடைக்கலமா கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்துல In the circumstance when he had the Lord as his refuge, சவுல் வந்து அவனை வளைத்து கொண்டான். Saul was hunting him down. நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா இப்படி தொடக்கூடிய தூரத்துல தாவீதை வந்து இப்படி பிடிக்கக்கூடிய தூரத்துல சவுலும் அவனுடைய ராணுவமும் அவனை வளைந்து கொண்டாங்க. Saul and his army had compassed about so that David was at hand's reach to Saul. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. It's over, my life has come to an end. இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் தாவீது வந்து வேற யாருடைய உதவி நானாம கர்த்தரை அடைக்கலமா கொண்டிருந்த காலகட்டம் அது. That was a time when David had no other refuge except the Lord God. அப்ப ஒளிய ஒரு குகை தேவையில்லை. He did not need a cave to hide. ஒரு மலை தேவையில்லை. He did not need a mountain. ஒரு அரணான ஸ்தலம் தேவையில்லை. He did not need a stronghold. வெட்ட வெளியில நிக்கிறான் ஓபன் பிளேஸ்ல. He was standing in an open plain. ஆனா சுத்தியில அவன் சத்துருக்களுடைய ராணுவம் வளைத்து கொண்டது. But the enemy army had compassed him. ஆனா இவன் கர்த்தரை அடைக்கல இப்ப என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு கர்த்தரை அடைக்கலமா நினைச்சிருந்தேன் என் வாழ்க்கை முடிஞ்சு நினைச்ச வேளையில ஒருத்தன் வந்து சவுல்கிட்ட சொல்றான் அந்த பெலிஸ்தர் வந்து உன் மேல படையெடுத்து வந்திருக்கிறாங்க பெலிஸ்தர் தானா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனேயே இவனை பிடிக்க பக்கத்துல வந்தவங்க அவனை விட்டுட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. But when Saul and his army had compassed about David to take hold of him, there came a messenger and said unto Saul that a Philistine army had come to invade the land. So leaving of David, he returned in haste to pursue the Philistine army. இங்க குகையும் இல்ல மலையும் இல்ல ஒளிறதுக்கு அரணான ஸ்தலமும் இல்ல வெட்ட வெளியா இருந்தாலும் கண்களுக்கு தெரியாமல் ஒரு அதர்சனமான அடைக்கலமாக கர்த்தர் மாறினார். Here he did not have a cave or a mountain or a stronghold to hide himself, but then yet the Lord as a refuge was towards him invisibly. ஆனா அதே வேளையில At the same time, தாவீதுடைய மற்ற நேரத்துல நான் சொன்னேன்ல கொஞ்ச காலம் தான் அடைக்கலத்துல இருந்தானே மற்ற நேரத்துல அவன் யார அடைக்கலமா சார்ந்து கொண்டான். David had the Lord as his refuge only for a short time. Later whom did he have as his refuge? கேகிலா பட்டணத்தாருக்கு இவன் ஒரு உதவி செஞ்சான். He helped the men of Kedar. தாவீது David. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது தாவீது அவங்களுக்கு உதவி செஞ்சு ரட்சித்தான். When they were in trouble, David went and helped them. அப்ப இவன் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது When he had a problem, சவுல் மூலமா தனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது when he had a problem through Saul, இந்த கேகிலா பட்டணத்தார்கிட்ட போய் ஒளிஞ்சுகள்லாம் அவங்க நமக்கு அடைக்கலமா இருப்பாங்கன்னு நினைச்சான். he thought that the men of Keilah will help him and deliver him. அப்ப வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த கேகிலா பட்டணத்தார் வந்து உன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க சவுல் வரும்போது நீ செஞ்ச நன்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க உன்னை சவுல்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டான். Then he came to know that the men of Keilah will forget all the goodness that David had done unto them and will hand him over into the hands of Saul. தாவீதுடைய என்னன்னா அவங்கள மரணத்திலிருந்து நான் ரட்சித்தேன். The thought of David was that he had saved them once upon a time from death. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க எனக்கு அடைக்கலமா இருப்பாங்க உதவி செய்வாங்க. So when I am in a problem, they will be a refuge to me and help me. இதான் அவனுடைய விசுவாசம். This was his belief. ஆனா கேள்விப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா சவுல் வந்து கேட்டால் கேகிலா பட்டணத்தார் உன்னை ஒப்பு கொடுத்து விடுவார்கள். The matter that he came to know was that when Saul comes in search of him, the men of Keilah will hand him over into the hands of Saul. அப்ப உடனே கர்த்தர்ட்ட போய் விசாரிக்கிறான். Immediately he went and inquired to the Lord. முதல் கேள்வி சவுல் இங்கே வருவானா? First question was, will Saul come down? கர்த்தர் சொன்னார் வருவான். The Lord said, yes, he will. நான் கேள்விப்பட்டபடி இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை அவனிடத்துல ஒப்பு கொடுப்பார்களா? Then he said, will the men of Keilah deliver me and my men into the hand of Saul? ஆமா ஒப்பு கொடுப்பார்கள். And the Lord said, they will deliver thee up. கர்த்தர் சொல்றார். The Lord said. அப்ப இந்த நேரத்துல இவன் கேகிலா பட்டணத்தை அடைக்கலமா நினைச்சிட்டான். And in this situation, he considered the men of Keilah as his refuge. அடுத்து 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனம் முதல் படிச்சு பாத்தீங்கன்னா Next, when we read 1 Samuel chapter 27 verse 1 onwards, பிரச்சனை பெருகும்போது போராட்டம் பெருகும்போது when problems and trials multiplied, என்றைக்காயிலும் ஒரு நாள் சவுலின் கையில நான் மரித்து போவேன்னு சொல்லி பெலிஸ்தரின் தேசத்துக்கு ஓடி போகலாம் அப்படின்னு பெலிஸ்தர் தேசத்தை அடைக்கலமா நினைச்சிட்டான். he said in his heart, I shall now perish one day in the hand of Saul, so let me run into the land of the Philistines. நினைச்சது மாத்திரமல்ல சில வருஷங்கள் அப்படி ஓடி போய் பெலிஸ்தர் தேசத்துல தங்கி இருந்தான். Not only did he think, he acted upon his thought and went and stayed in the land of the Philistines for some time. கடைசில அந்த பெலிஸ்தரின் ராஜா சொன்னா நீ ஏன் பார்வைக்கு நல்லவன் தான் ஆனா என் பிரபுக்களுக்கு உன்னை பிடிக்கல நீ இங்க இருந்து போயிருந்தான். Finally, the king of Philistines said, you are good in my sight, but my nobles and lords do not approve you, so you have to leave. இதெல்லாம் சாமுவேலின் புத்தகத்துல இருக்குது எடுத்து படித்து பார்த்துக்கோங்க 1 சாமுவேல்ல.
All these are in 1 Samuel. You can go home and read. அப்ப தாவீது கர்த்தரை சில காலம் தான் அடைக்கலமா வச்சிருந்தான். Therefore, David had the Lord as his refuge only for a short period. கர்த்தர் அவனுக்கு எப்படி அடைக்கலமாய் மாறினார்? How did the Lord become his refuge? அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு குகைக்குள்ளேயோ மலைக்குள்ளேயோ ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. It was not necessary for him to hide him in a cave or a mountain to save him. ஓபன் பிளேஸ் தான். It was an open plain. அந்த இடத்திலேயும் கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாக மாறினார். In that place too, the Lord became his refuge. சவுல் அவனை பிடிக்கக்கூடிய அந்த அருகே அந்த தூரத்துல தொடர தூரத்துல வந்த பிற்பாடும் அவனை விட்டுட்டு திரும்பி போனான். Even though David came within hand's reach of Saul, Saul left him off and returned. ஆனா யோசபாத் அப்படி அல்ல. But it was not so with Jehoshaphat. தாவீதை பார்க்கல யோசபாத் விசேஷம். Jehoshaphat is better than David. அவன் என்ன செய்தான்? What did he do? பாட்டு பாடக்கூடிய பாடகரை கொண்டு போய் நிறுத்தினான். He placed the singers. அப்ப இந்த யோசபாத்துக்கு மாத்திரமல்ல, அந்த பாட்டு பாடக்கூடிய பாடகர்களுக்கும் யார் அடைக்கலமா இருந்தது? Therefore, not only for Jehoshaphat, the Lord was his refuge, but also for the singers. கர்த்தர் அடைக்கலமாய் இருந்தார். The Lord was the refuge. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படி யோசபாத்து சார்ந்து கொண்டது போல நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளாவிட்டால், So if we do not rely upon the Lord as Jehoshaphat did, நாம ஒரு சிறையிருப்புல இருக்கோம்ங்கறத ஒத்துக்கொள்ள வேணும். we have to acknowledge that we are in captivity. நம்ம மீதியானியுடைய சிறையிருப்புல இருக்கிறோம். We are in the Midianite captivity. ஏன்னா 100% கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஒப்பு கொடுத்துறணும். For 10% we have to surrender ourselves listening to the words of the Lord. பின் விளைவுகளை பத்தி யோசிக்க கூடாது. You should never think about after effects. இப்ப நம்ம பலரும் பின் விளைவுகளை குறித்து நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், இத பத்தி யோசிக்கிறதுனால தான் இன்றைக்கு பூரணமா நம்மால கீழ்ப்படிய முடியல. Most of us are minded about what will happen tomorrow or the day after, that is about the after effects, and that's why today we are not able to perfectly obey the Lord. சவுலை பார்த்து சாமுவேல் கேக்குறான், கீழ்ப்படிதலை பார்க்க நீ செலுத்துற பலி ஆண்டவருக்கு முக்கியமான்னு கேக்குறான். Samuel asked unto Saul, is your sacrifice more important than your obedience? நம்முடைய ஜீவியத்துல கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். So obedience is very, very important in our lives. மற்ற எல்லா பலிகளை பார்க்கலாம் அதான் விசேஷம். That is more special than all the other offerings. அத சவுலுக்கு சாமுவேல் சொல்லி கொடுக்கிறார். Samuel taught that to Saul. ஓ சர்வாங்க தகன பலி அந்த பலி இந்த பலி எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. The Lord does not need your burnt offerings and other offerings. நீ எப்படி கீழ்ப்படிகிறாய்? How are you obeying? நீ எப்படி ஒப்பு கொடுக்கிறாய்? How are you committing? எந்த சூழ்நிலையில் மத்தியில் கர்த்தரை எனக்கு அடைக்கலமாக நீ மாற்றிக் கொண்டிருக்கிறாயா? And in all circumstances, are you making the Lord alone as your refuge? நான் என் படிப்பை நம்பல. No, I do not trust my என் education. வேலையை நம்பல. I do not trust my job. என் சொத்தை நம்பல. I do not trust my riches. என் உறவினர்களை நம்பல. I do not trust my relatives. என் நண்பர்களை நம்பல. I do not trust my friends. நான் என்னையவே நம்பல. And I not trusting myself also. எனக்கு அப்படின்ற இடத்துல தான் கர்த்தர் அடைக்கலமா மாற முடியும். And if we come to that place alone, we can have the Lord as a refuge. யோசபாத் தன்னையும் நம்பல. Jehoshaphat did not trust in himself. தன்னுடைய ராணுவத்தையும் நம்பல. Did not trust his army. பக்கத்து தேசத்தில் உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிடல. Did not call the neighbors for help. அதேவேளை எதிரியுடைய பலத்தையும் நம்பல. At the same time, he did not trust or believe in the strength of the opponents. கர்த்தரை மாத்திரமே அடைக்கலமாக கொண்டான். He had the Lord alone as his refuge. இரண்டாவது ராஜா. Second king. யோசபாத் மாத்திரமல்ல. Not only King Jehoshaphat. எசேக்கியா. King Hezekiah. இந்த எசேக்கியாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தது யாருன்னு சொன்னால், The ones who came to fight against King Hezekiah was, அவனும் யூத ராஜா தான். that too was a king of Judah. அவனுக்கு விரோதமா வந்தது இந்த உலகத்திலே இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட அசீரியா. Assyrian empire, the second great empire in the world, came to fight against him. ஒரு பெரிய ராணுவம். A great army. அவங்க இவனுக்கு விரோதமா வந்தாங்க. They came against him. அப்ப இவன் என்ன செய்தான்? What did he do? வந்தது மாத்திரமல்ல, மிரட்டி ஒரு கடிதம் எழுதுறான். Not only did they come, but they also wrote a threatening letter. நான் இந்த தேசத்துக்கு எல்லாம் படையெடுத்தேன். I invaded such and such lands. அவங்களால நான் என்ன செஞ்சேன்? And what I did to those? அந்த தேசத்தின் தேவர்கள் எல்லாம் நெருப்புல போட்டு சுட்டெரித்தேன். I burned the gods of those nations. இப்படி அவனை மிரட்டி ஒரு லெட்டர் எழுதுறான். In this way he wrote a threatening letter.
ஆனா எசேக்கியா என்ன செய்தான்? What did Hezekiah do? மற்றவருடைய உதவியை நாடி போகவில்லை. He did not go to seek the help of others. தன்னுடைய ராணுவத்தை சார்ந்து கொள்ளல. And also did not trust in his own army. கர்த்தருடைய சமூகத்துல போய் அதை விரித்து வைக்கிறான். He spread out the letter in God's presence. அந்த லெட்டரை விரிச்சு வைக்கிறான். He spread out the letter. அதுல உள்ளதெல்லாம் தேவ சமூகத்துல சொல்றான். And he told all the contents of the letter in God's presence. இப்படி அவன் மிரட்டி எனக்கு லெட்டர் எழுதி இருக்கிறான். And he has threatened me in such and such way. அவன் அதை செய்ததெல்லாம் உண்மைதான். Whatever he did is true. மற்ற தேசத்துக்கு அவன் செய்ததெல்லாம் உண்மைதான். All that he did to other nations which is written in this letter is true. அந்த தேசத்தின் தெய்வங்களை அவன் நெருப்புல சுட்டதும் உண்மைதான். It's true that he burned the gods of those nations in fire. ஆனா அதெல்லாம் தேவர்கள் அல்லவே. But all those are not gods. அவங்களாம் உண்மையான தேவன் அல்லவே. All those are not true gods. உம்மை சுட்டரிக்க அவனுக்கு கூடுமோ? Can he burn you? அப்படி தேவ சமூகத்தை தன் பிரச்சனை விரித்து வைத்து கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமா கொண்டான். In this way he spread out the letter in God's presence and he kept the Lord alone as his refuge. வேற யாரு மேலயும் அவன் விசுவாசம் வைக்கல. He did not have faith on anything or anybody. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? Immediately what did the Lord do? ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். He sent only one angel. 185,000 பேர் 1,85,000 people. கொன்று போட்டாங்க. They killed. ஒரு தூதன் வந்து கொன்று போட்டு போயிட்டான். One angel came and smote 1,85,000 people. இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம உலக பிரகாரமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், தேவைகள், வியாதி நேரத்துல எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த யோசபாத்தை போல எசேக்கியாவை போல 100% கர்த்தரை சார்ந்து கொண்டாதான் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Even today in our life, in our personal life, problems, sickness and struggles, also in our business and in our job, for everything we have to have the Lord alone as a refuge. இப்ப இந்த வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். Suppose I do not have this word. இப்ப எனக்குள்ள அந்த வாழ்க்கை இல்லாவிட்டால் நான் வேற யாராவது எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வேற யாரையாவது போய் சார்ந்து கொள்றேன், இல்ல அவங்ககிட்ட போய் என் பிரச்சனையை சொல்றேன், போன் பண்ணி இந்த பாதையில போறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, என்னை ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல இங்க இருந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்துருங்க, இப்படி எல்லாம் போய் ஊழியத்தின் பதிலையும் சொல்லலாம். இப்படி சொல்லும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, நான் வந்து மற்றவங்களை சார்ந்து கொள்றேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளல. கர்த்தர் எனக்கு கிடைக்கல, நான் சிறையிருப்புல இருக்கிறேன். If I do not have a life like this, and if I am going through problems and difficulties, if I call over the phone others and share my problems, or suppose I am in the ministry and if I ask for a transfer, then I am trusting on men and I do not have my Lord as my refuge. அப்ப அதுபோல உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமா கொள்றோமா, இல்ல அந்த நேரத்துல அந்த போலீஸ் ஆபீஸ் தெரியும், அந்த வக்கீல் தெரியும், அந்த IAS ஆபீசர் தெரியும், கோர்ட்டுக்கு போலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான நபர்கிட்ட மந்திரிட்ட போலாம், இப்படி நம்ம போனோம்னு சொன்னா நம்ம வந்து ஒரு மீதியானியருடைய சிறையிருப்புல இருக்கிறோம். So when we are in trouble, instead of relying on the Lord, if we think of some other ways to come out of the problem, saying, I know that IAS officer, I know that police officer, or I know that minister, and if we go on to trust people, then we are at a Midianite captivity. இப்போ உங்க வீட்டுல வந்து குடும்ப பிரச்சனை வருது, வேற பல பிரச்சனைகள், பணம் வாங்கிட்டு சிலர் லட்சக்கணக்கா வாங்கிட்டு ஏமாத்திடுறான், இல்ல வேற ஏதாவது என்ன செய்யறான், அவங்க இடத்தை எடுத்துட்டு திருப்பி தராம இருக்கிறான், இப்படி பல காரியங்கள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. இதை வந்து நீங்க கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமா கொண்டு பெற்றுக்கொள்றது, ஆண்டுடைய பாதத்துல விழுந்து உபவாசம் எடுத்து கண் விழித்து அவனே கொண்டு வந்து கொடுக்கிற அனுபவம் இருக்குது. நீங்க போலீஸுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அங்க போய் இங்க போய் வாங்குற அனுபவம் இருக்குது. Now suppose there is a problem in your family, somebody has borrowed money of some lakhs of rupees and has not returned to you, or if someone else has taken away your land or your property, there is a way of going to the Lord and relying on the Lord alone as your refuge and getting back those things that you have lost. There's another way also, you have to go and trust the people of the world, some great officials like IAS officers or collectors or police officials, or you can go to the court also to get back your things. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல படிக்கிறோம் பாருங்க, வழக்காடுதல் எவ்விதத்தில் குற்றமா இருக்குது. In 1 Corinthians chapter 6 it is written that you should not go to a court. நீ விசுவாசியா இருந்தா வழக்காட போக கூடாது, நஷ்டத்தை சகிச்சுக்கன்றார். உனக்கு ஏன் நஷ்டத்தை சகிக்க முடியல? If we are a believer, we must not go for to argue, we have to put up or endure with the losses. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். 1 Corinthians chapter 6 verses 6 and 7. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை?
But brother goeth to law with brother, and that before the unbelievers. Now therefore there is utterly a fault among you, because ye go to law one with another. Why do ye not rather take wrong? Why do ye not rather suffer yourselves to be defrauded? நீ நஷ்டத்தை சகித்துக் கொள்ளணுமா? You have to take the wrong. வழக்காட போக கூடாதுன்னு சொல்றாரு. He says you must not go to argue. இப்ப வழக்காடுனா நமக்கு சில ஆதாயம் கிடைக்கும். And if you go to argue for the law, you might gain. அப்ப உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது. Then there won't be any difference between the people in the world and us. அப்ப கிறிஸ்துவுக்காக சத்தியத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? வழக்காடுதல வழக்காட போகாம நஷ்டத்தை சகித்துக் கொள்ளும்போது வேற விதங்கள்ல நம்ம இழந்து போனதா ஆண்டவர் வேற விதங்கள்ல 100 மடங்கு திருப்பி கொடுப்பார். For the sake of Christ and for the sake of the truth, if we do not go to the law, and if you are willing to take the wrong upon yourselves, then the Lord will return back to you in another way. இன்றைக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை, சபையில சந்திக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் வேலை ஸ்தலத்துல சந்திக்கிற பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் வியாதி, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி, இதுல எல்லாம் கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு அடைக்கலம் நம்ம இருக்கிறோமா? இல்ல வேறு யாரையாயிலும் சார்ந்து கொள்கிறோமா? மருத்துவமனை நல்ல ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்கிறாங்க? இந்த வியாதிக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட். Now in the problems that you face in the world, problems that you face in the church, problems in the place where you work, problem between your children and also your sickness, do you trust in the Lord alone and have him as your refuge, or do you trust in the people of this world? It's like when you are sick, do you go to doctors and find some specialist? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. மீதியாண்டிய சிறையிருப்பில் நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? Then when can we know that if we are in the Midianite captivity or not? கர்த்தர் மாத்திரம் எனக்கு அடைக்கலாம். என்ன சம்பவிச்சாலும் சரி. Whatever happens, the Lord alone is my refuge. அது எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி. Even though it's a very great loss. என் உயிரே போக வேண்டியதாலும் சரி. Even though if I have to lose my life. இல்ல பெரிய நிந்த அவமானம் பேர் கெடுக்கப்படுது, பெரிய இழப்பு வருது. Or it might be a great reproach or humiliation, or my name is being slandered, or a great loss also. கர்த்தர் மாத்திரம் எனக்கு அடைக்கலாம். The Lord alone is my refuge. அப்படி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் இருந்திருக்கும். And in your life also in the past you could have had such an experience. நான் கடந்த நாட்கள் அப்படி இருந்தேன் ஒரு நாளும் பேசக்கூடாது. You should never boast about your past. அதான் பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றார், நீங்க நன்றாய் ஓடினீர்களே. That is why St. Paul said to the Galatian church, you did run well. இப்ப நீ எப்படி இருக்கிற? But what is your present standard? இப்ப சில பரிசுத்தவான்கிட்ட நீங்க நல்லவங்களா இருந்திருப்பீங்க. Before certain saints you would have been very good. ரொம்ப உதவியா இருந்திருப்பீங்க. You would have been very helpful. இளைப்பாறுதலா இருந்திருப்பீங்க. You would have been a source of rest. ஏன்னா அவங்க தட்டி கொடுத்தே கொண்டு போயிருப்பாங்க. For they would have cuddled you and patted you all the while. அது அவங்களுடைய அழைப்பு. That's their calling. அவங்களுடைய உத்தியோகத்தை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. They have completed their profession. ஆனா அவங்களை உடைக்கக்கூடிய ஒரு ஆள் வரும்போது, but when a man comes to break you, அவங்க கிட்ட நீ அன்பா இருக்கிறையா? அதான் நான் சொன்னேன், கண்களை பிடுங்கி கொடுக்க கூட ஆயத்தமா இருந்த கலாத்திய சபை விசுவாசிகள். And are you willing to obey that person also? That's what I told you about the Galatian believers. They were willing even to pluck out their eyes. ஆனா அவங்களை உடைத்த போது ஊழியக்காரங்களை சத்துருவா பார்த்தாங்க. But when they were broken, they considered the worker of God as an enemy. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானேனோ? Have I become your enemy because I told you the truth? அதனால பிசாசு தேவன்ட்ட சொன்னது அதுதான். யோபு எல்லாவற்றையும் இழப்பான், எதை வேணாலும் ஆண்டவருக்கு கொடுப்பான், எதை வேணாலும் இழப்பான், பிள்ளைகளை கூட இழந்துருவான். ஆனா அவனை தொட்டு பாரும், அவன் எலும்பத்தோடு, அப்ப தெரியும் அவன் யாருன்னு. Satan said unto the Lord, Job is really willing to give anything to you, is willing to lose anything, is willing to lose even his own children, but first just touch him and see, touch his bones, then you can know who he is. அதுபோல நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்முடைய எலும்ப தொடுற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவங்க தான். Similarly, both you and me, until our bones are being touched, all of us are spiritual. ஆனா அது உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் இல்ல. That is not the true spiritual standard. எபிரேயர் 4:12 எழுதப்பட்டிருக்குது. In Hebrews chapter 4 verse 12 it is அந்த written, தேவனுடைய வார்த்தை என்கிற இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உன் எலும்புக்குள்ள குத்த வேணும். The word of God is a two-edged sword. It should pierce through your bones. இந்த ஆட்டுக்கறி வாங்குனீங்கன்னா சிலர் ஆட்டு கால் எலும்பு கேட்டு வாங்கி போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி உறிஞ்சுவாங்க. அந்த எலும்புக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் ஊன். அந்த ஊனுக்குள்ள குத்தும் கர்த்தருடைய வார்த்தை. And when you go to get mutton, they'll be giving you bones, and you will be liking to eat the marrow which is inside the bones. And it is written here that the word of God is able to pierce through that marrow. தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது எலும்புக்குள்ள குத்தி, ஊனுக்குள்ள குத்தி, கணுக்களை குத்தி, எல்லாத்தையும் உருவ குத்தி பிரிக்கும்.
The word of God is able to pierce and divide asunder the soul and spirit and the joints and marrow. அப்புறம் தான் தெரியும் நீ நடத்துக்கு கீழ்ப்படுகிறவனா, உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவனா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவனா, இல்ல முறுமுறுக்கிறவனா, எழுத்து பேசுறவனா, முகத்தை மாத்துறவனாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். Only after that can we know that if you are able to obey the leading, obey the doctrine, obey the truth, or if you are murmuring and complaining and resisting. எபிரேயர் 4:12. Hebrews chapter 4 verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. அதுக்கு அப்புறம் தான் குத்துன பிற்பாடு தான் இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் தெரியும். Only after it is being pierced can we know about the thoughts of the heart. குத்துற வரைக்கும் அவங்கவங்கள குத்துற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. Until they are being pierced, nothing can we know. அது நடத்தப்படும் போது தான் தெரியும். Only when you are being led we can know. ஆகவே நடத்தப்படுற அனுபவத்துல தான் யார் யார் எப்படிங்கிறது தெரியும். Therefore, in the experience of being led alone can we find out who they are. அது வரைக்கும் எல்லாம் பொதுவா எல்லாருமே ஆவிக்கிறவங்க தான். Until then, generally everybody is spiritual. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருந்தா முதல்ல நீ மேகத்துக்கு கீழே இருந்து பழகுவ. Therefore, we read that if the Lord is your refuge, you will learn to be under the cloud. ஏன்னா அதான் அடைக்கலாம். That is a refuge. இப்ப பாருங்க, உபதேசத்தை கேட்டு அநேகர் ஓடி போனாங்க. When they heard the doctrines, many fled away. இயேசுடைய உபதேசத்தை கேட்டு அநேகர் ஓடி போனாங்க. On hearing the doctrines of Jesus, many went away. அப்ப சீசர்கள் சொல்றாங்க. The disciples came and said unto him. அப்ப இயேசு ஓடி போன யாரையும் போய் கூப்பிட்டு வரல. Jesus never went seeking the people who ran away to bring them back. உபதேசத்தை கேட்டு ஓடி போன ஒருத்தரையும் போய் இயேசு கூப்பிடல. Jesus never went to bring back the people who ran away on hearing the doctrine. சீசர்களை பார்த்து கேக்குற, நீயும் போய் விட மனதா இருக்கிறாயா? And looking unto the disciples, he said, do you want to go away? அவன் ஓடுனது போல நீயும் ஓடணுமான்னு கேக்குறாரு. And he said, do you want to go away even as they went? அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? What was the answer given for that? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? To whom shall we go? நாங்க யாரிடத்துல போவோம்? To whom shall we go? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. Thou hast the words of eternal life. அதனால அந்த மேகத்துக்கு கீழே, அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு கீழே, அந்த அப்போஸ்தல நடத்திப்பு கீழே நீ அடைக்கலமாக புகுந்து கொள்ளணும். So you have to come under the cloud, under the apostolic leading, under the apostolic doctrine, and have that as your refuge. இப்ப சிறையிருப்புல இருந்தோம்னு சொன்னா, If we are in captivity, சில என்ன செய்வாங்கன்னா, இப்படி சத்தியத்தை கேட்கும் போதே அவங்களுக்கு உட்கார முடியாது. and when the doctrines are difficult for certain believers to hear, they come late so that they are not able to listen to the doctrines at the end of the meeting. எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. In Hebrews it is written, சிலர் பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான். He that drinks milk is a babe. அவனுக்கு நீதியின் வசனத்துல பழக்கம் இல்ல. And he is not skillful in the word of righteousness. ஆனா பலமான ஆகாரம் எல்லாருக்கும் சாப்பிட முடியாது. But strong meat cannot be eaten by everybody. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வசனத்தை கூட்டத்துல நடத்தும் போதே தெரியும் எங்களுக்கு இது யார் யாருக்குள்ள ஏறுது, யார் யாருக்குள்ள இருந்து இங்க ரிட்டர்ன் ஆகுதுன்னு. When we are conducting the meetings itself, we can understand who is able to accept it and from whom the words are returning back to us. பலமான ஆகாரமானது எல்லாத்தையும் புசிக்க முடியாது. Strong meat cannot be eaten by everybody. பிரியாணி நல்லதுதான். Biryani is good. குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம். But we do not feed biryani to children. பிரியாணி சாப்பிடுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். To eat biryani, we need maturity. ஒரு வளர்ச்சி வேணும். We need a growth. வளர்ச்சி வந்த பிற்பாடு தான் பிரியாணி கொடுப்போம். After a growth only we'll be giving biryani. எபிரேயர்ல சொல்றாரு. In Hebrews, பவுல் சொல்றாரு, நீங்க பால் உண்கிற குழந்தையா இருக்கிறபடினால உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 3ஆவது இடத்துல அது 2. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இப்ப சிலருக்கு பாட்டில்ல பாலை ஊத்தி ரப்பரை மாட்டி ஓன்னு வாயில வச்சு விடணும். and for certain children they will have to give feeding bottles for milk. என்ன ஒரு வார்த்தையை கேட்டு சகிச்சு உட்கார முடியல. அதுக்கு ஒரு விளக்கம். For they are not able to tolerate when a word is sent to them and they are giving an explanation. அதுக்கு தாம் பக்கத்துல உள்ள ஒரு நியாயம். And they are justifying it. ஒரு வசனத்தை கேட்டு சரண்டர் ஆகணும். After listening to a word you have to surrender. And it's not a matter you are a believer for many years in this church. வருஷக்கணக்கா பாலை குடிச்சிட்டு இருந்தா நல்லா குடிக்கலாம், சந்தோஷமா இருக்கும். பால்ல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? பால் குடிக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? Is there any difficulty to drink milk? So you can keep on drinking milk for years together, no problem. அதான் பவுல் சொல்றாரு, உனக்குள்ள பொறாமை இருக்குது, உனக்குள்ள வாக்குவாதம் இருக்குது, பொறாமை. அதான் சொல்றது, அடுத்தவன் அவன் அப்படி இவன் இப்படி. இதெல்லாம் தெய்வீகத்துல வர்ற வார்த்தை இல்ல, பொறாமையில வர்ற வார்த்தை.
St. Paul says there is envy and strife among you. You come to say this person has got this sin and that person has got that sin. These are all words of envy. வன்கண் உனக்கு இருக்குது. You've got an evil eye. பாருங்க, முதலாம் மணி நேரத்துல வேலைக்கு வந்தவனுக்கு ஒரே கூலி. The person who came in the first hour for job received the same wages. 11ஆம் மணி நேரத்துல வந்தான். Another came at the 11th hour. அவன் கடைசில தான் வந்தான். He came finally. இவனுக்கு என்ன கூலியோ அதே கூலி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Whatever he was paid as wages was paid to the other person also. உன் வாழ்க்கையில அடுத்தவங்க மேல இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தா கர்த்தர் உன்கிட்ட பேசணும். And if you have such thoughts against others in your life, the Lord should speak to you. உனக்கு கர்த்தருக்கு தொடர்பு இருந்தா தான் நீ நினைக்காத, அடுத்தவங்கள பத்தி பேசாத, நினைக்காதன்னு சொல்லி கொடுப்பாரு. Only if you have a contact with the Lord will say unto you, you should not think the other person this way and you should not speak like this about him. இந்த 11ஆம் மணி நேரத்துல வந்தவனுக்கு ஒரே பணம் தான் கூலி. And the person who came at the 11th hour also got the penny as a wage. அப்ப முந்தி வந்தவன் என்ன நினைச்சான்? What did the one who came first say? நான் சீனியர். I am the senior. நான் எத்தனையோ வருஷமா அந்த சபையில இருக்கிறேன். For many years I am in this church. நான் இதுல பிறந்து இதுல வளர்ந்தேன். I was born and bred up in this order. அப்ப நேற்றைக்கு வந்தவனுக்கு ஒரே பதவி, எனக்கு ஒரே பதவியா? And the person who came yesterday is having the same position as I am having. அவனும் நானும் சமமா? Am I equal with him? அப்ப அவனுக்கு 11ஆம் மணி நேரத்துல வந்தவனுக்கு ஒரு பணம்னு சொன்னா அப்ப எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும் போல இருக்கு. Suppose the person who came at the 11th hour got a penny, so I may be paid more. வந்து பணத்தை வாங்கிட்டு கேக்குறான். After receiving the wage, he said, நான் பகல்ல வெயிலையும் பகல அந்த உஷ்ணத்தையும் சகிச்சு வேலை பார்த்தேன். I have borne the burden and heat of the day. இவன் 11ஆம் மணி நேரத்துல இப்பதான் வந்திருக்கான். He has come at the 11th hour, that is right now. இவனும் நானும் ஒண்ணா? Is he my equal? கேக்குறான் எஜமான்ட்ட. He is asking the Lord. என்ன தைரியம்? How bold? அப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? What did the Lord say? ஏய், இது ஏன் காரியம், உன் பணத்தை எடுத்தல நான் அடுத்தவன்ட்ட கொடுக்கிறது. This is my money, I am not taking your money to give to the other person. இவன் கேக்குறான். That's why he asked. நானும் இவனும் ஒண்ணா? Am I equal to you? என்ன சொன்னாரு? What did the Lord said? உனக்கு நான் அநியாயம் செய்யல. Friend, I do thee no wrong. உனக்கு என்ன சம்பளம் பேசணும்னா அந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்தாச்சு. Did not I agree for this wages and I've given it to you? வாங்கிட்டு வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டே இரு. And you have to receive it, close your eyes and shut your mouth and go. 11ஆம் மணி நேரத்துல வந்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்ங்கிறது ஏன் இஷ்டம். It's my choice to give whatever I want to the person who came at the 11th hour. இது என்னுடைய காரியம். It's my matter. உன் பணத்துல ஒரு பணத்துல பாதியை வாங்கி உன் பணத்துல அரை காசு எடுத்து உன் பணத்துல ஒரு பணம் உனக்கு கூலி தரணும். அதுல பாதியை வெட்டி நான் இவனுக்கு கொடுக்கலையே. I have agreed to pay you a penny. I haven't taken half of the penny from you to give it to this person. ஆமிஸ் கிறிஸ்தவர்கள்னு அமெரிக்கால ஒரு குரூப் இருக்குது. In America, there is a group called Amish Christians. பாளையங்கோட்டையில ஒரு சென்டர் பைபிள் ஸ்டடில அவங்கள குறித்து நான் பேசினேன். In a center Bible study in Palangote, I spoke about them. உடனே அந்த விசுவாசி ஒருத்தர் அமெரிக்காக்கு போனார். At that time, a believer went to America. அவர் போய் அந்த சொன்ன காரியத்தெல்லாம் இருக்குதான்னு போய் அந்த குறிக்கப்பட்ட ஏரியால போய் இருந்து பார்த்துட்டு வந்தார். And he went to that particular area about which I told and found out all those things that were true and he came back. அவங்களுடைய ஜீவியத்தை சொல்றேன், அந்த ஜீவியத்துல கொஞ்சமாவது நமக்குள்ள இருக்கான்னு பாப்போம். And I want to tell you about their lifestyle, just find out if at least a little of it is in us. தமிழ்நாட்டுல இருந்து நிருபர்கள், பத்திரிகை நிருபர் போய் பேட்டி எடுக்கறாங்க. Magazine reporters went there from Tamil Nadu to get an interview. அவங்க அவங்க வீட்ல கரண்ட் கிடையாது. They did not have an electricity connection. காரோ டூ வீலரோ ஒண்ணும் கிடையாது. They never had any vehicles, either car or two wheelers. சொந்தத்துல கொஞ்சம் வயல் நிலத்துல விதைச்சு அவங்க வாழ்றாங்க. They had a piece of land and they were sowing and having food from that and lived accordingly. அமெரிக்காவுல அவங்க பிள்ளைகளை காலேஜ்ல எந்த காலேஜ் சேர்க்கல, இன்ஜினியரிங் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கல. They did not admit the children in any colleges in America like engineering college or medical college. இவங்களே சொந்தமா ஸ்கூல் கட்டி இருக்காங்க. They had built a school of their own. அந்த பிள்ளைகளுக்கு அவங்களே பாடம் நடத்துறாங்க. They are teaching their children there. அப்ப எப்படி அந்த பாட சிஸ்டம் எப்படின்னு கேட்டா, the education system was, இப்ப ஒரு பிள்ளை வந்து பரீட்சை எழுதி வைத்துக்கொள்ளுங்க. Suppose the children writes exam. 80 மார்க் வாங்குது. It scored 80 marks. அடுத்த பரீட்சையில அந்த பிள்ளை 81வது எடுத்தா தான் பாஸ். In the next exam it writes the child should score at least 81 to get a pass. போன பரீட்சையில 80 எடுத்து அடுத்த பரீட்சையில 70 மார்க் எடுத்துனா அது ஃபெயில். Suppose it scored 80 in the first test and scored 70 in the second test, then it will be considered as it has failed. அப்ப இந்த நிருபருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. The reporters were marveled. இது எதுக்காங்க இந்த சிஸ்டம்? Why did you bring this system? அப்ப அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கும் அடுத்த தேவனுடைய பிள்ளையுடைய பிள்ளைக்கும் போட்டி வரக்கூடாது.
And they said there shouldn't be any rivalry between me and my child and another child of God. ஆரம்பத்துல போட்டி வரும், First there will be competition. அடுத்தது பொறாமையா மாறும், It will turn into envy. அடுத்து பிள்ளைகளுடைய பொறாமை எங்களுக்குள்ள வரும். And that envy will from the children will move on to us. எங்க இயேசு வரப்போகிறார், Our Jesus is going to come soon. நாங்க உலகத்துல கொஞ்ச காலம் இருக்க போறோம். Only few more days we are going to live on this earth. அவர் வரும்போது நாங்க குடும்பமா போகணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். Our aim is that when he comes we must go as a family. இந்த உலகத்துல எங்க பிள்ளைங்க பெரிய ஆளுகளா மாற வேண்டாம். And we don't expect our children to become great in this world. அப்ப ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளை தான் போட்டி. For a child, his marks, earlier marks is a competition for it. அடுத்த பிள்ளை போட்டி அல்ல. And the other child cannot come as a rival for it. நீ ஃபர்ஸ்ட் வர்றியா, நான் ஃபர்ஸ்ட் வர்றியா, என் சபை ஃபர்ஸ்ட் வருதா, உன் சபை ஃபர்ஸ்ட் வருதா, அருவருப்பா இருக்குது. Are you going to come first or am I going to come first? Is your church going to lead or is my church going to lead? All these are abominable things. சரி, ஃபர்ஸ்ட் வர்றாங்க, எப்படி வர்றாங்கன்னு கேட்டா, இப்ப யூத் மீட்டிங்ல கேட்டேன் பிள்ளைகள்ட்ட, ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைகள்ட்ட கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியல. கேட்டா மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ண வேண்டியது. Now in the youth meeting, I asked the children who had scored first marks. They said, "Now we don't know anything. Finally, during the exam time, we just mug up everything, write it down, and get the first mark." அடுத்து ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? Do you know the another speciality there? அந்த ஆமீஸ் கிறிஸ்தவர்கள் படிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன இந்த நர்சரி ஸ்கூல் மாதிரி சின்ன பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்கூல். The Amish Christian children had only a tiny school or nursery school like. அந்த ஸ்கூல்ல ஒரு சைக்கோ அவன் உள்ள போயிட்டு எல்லா பிள்ளைகளையும் கத்தி வச்சு துண்டு துண்டுமா வெட்டிட்டான். A psycho went into the school and killed all the children using a knife. தானும் சுட்டுக்கிட்டு செத்துட்டான். Finally, he also shot himself dead. இந்த செத்து போன பிள்ளைகளுடைய பெற்றோர் எல்லாம் யார் தன்னுடைய பிள்ளைகளை துண்டு துண்டுமா வெட்டி போட்டானோ அவனுடைய அடக்காரத்துல போய் பங்கெடுத்திருக்காங்க. The parents of all the butchered children went and took part in the funeral service of the psycho who killed their children. உடனே இவங்க கேக்குறாங்க, நிருபர், எப்படிங்க உங்க பிள்ளைய கொண்டவனுடைய அடக்காரனைக்கு உடனே நீங்க போய் பங்கெடுக்க முடிந்தது? And the reporters asked them, how was it possible for you to immediately attend the funeral service of a person who had killed your children? அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? Do you know their answer? என் பிள்ளை ரத்த சாட்சியா மரிச்சு ஆண்டவர்ட்ட போயிருச்சு. My child has died as a martyr and has reached God. என் பிள்ளை இவன் கொன்னுட்டான்னு சொல்லி இவன் மேல நான் வைராக்கியம் வச்சேனா, இவன் மேல பகை வச்சேன்னா, நான் என் பிள்ளைய மேல போய் பார்க்க முடியாது, நான் பாதாளத்துக்கு போவேன். If I have bitterness or emulation against this person because he has killed my child, then I cannot go to heaven where my child is, but I have to go to hell. நான் பரலோகத்துக்கு போய் என் பிள்ளைய பார்க்க ஆசைப்படுறேன். I like to go to heaven to see my child. இவன் மேல பகை கசப்பு வைராக்கியம் வச்சேன்னு சொன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது, நான் பாதாளத்துக்கு தான் போகணும். If I have bitterness, hatred and emulation against this person, then I cannot go to heaven but only to hell. இந்த விசுவாசியோட லைஃப் இன்றைக்கு ஜீவிக்கிறாங்க. ஆமீஸ்னு போய் பாருங்க, இன்றைக்கும் ஜீவிக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம யாரா நிக்க முடியுமா? These Amish Christians are still alive in this world in America. Can we ever stand before these people? அவங்ககிட்ட இல்லாத நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே விசேஷம் என்னன்னா அப்போஸ்தல உபதேசம். The only speciality that we have that they do not have is that apostolic doctrine. அவங்ககிட்ட அப்போஸ்தல உபதேசம் இல்ல. They do not have that apostolic doctrine. ஆனா பைபிள் வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்க கூடுமான வரையிலும். But as far as possible, they follow the Bible verses. ஆனா இன்றைக்கு பாருங்க எத்தனை பேருக்குள்ள பிரிவினை. But we can see how much of division between people. ஒரு குடும்பத்துல In the same family. ஒரு குடும்பத்துல தாய்க்கு மகளுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. In the same family, mother and daughter are not in talking. ஒரு குடும்பத்துல Same family. தகப்பனுக்கு மகனுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. There is difference of opinion between father and son. கூட பிறந்தவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல. And no talking terms between the siblings. ஆவில நடந்து குதிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. Getting filled in the spirit and jumping is not a matter. உனக்கு பலன் இருக்கணும், சத்துருவை மன்னிக்க கூடிய பலன் உனக்கு இருக்கணும். You must have the strength to forgive your enemies. ஒரு பாவியுடைய பாவத்தை நீ சுமக்கணும். You must be able to bear the sins of a sinner. அவன் பாவி, அவன் விபச்சாரக்காரன் சொல்லாத. Do not say he is a sinner, he is an adulterer. அவன் அக்கிரமத்தை நீ உன் தலையில சுமக்கக்கூடிய பலன் உனக்கு வேணும். You need the strength to carry his iniquity upon your shoulders. அவனுக்காக எத்தனை ராத்திரி நீ முழங்கால்ல நிக்கிற? How many nights are you on your knees for his cause? ஒரு ஆளு பாவிங்கறத கர்த்தர் உன் காதுக்கு கொண்டு வரது எதுக்காக? And when God is showing to you that a person is sinner, what is it for? நீ உலகத்தான போல அவன் பாவின்னு சொல்லிட்டு நடக்கிறது இல்ல. Not that you should walk about as the people in the world saying he is a sinner and sinner. ஒரு சபையில ஒருத்தன் பாவத்துல விழுந்தான்னு உனக்கு தெரிஞ்சா நீ உபவாசம் எடுக்கணும், ராத்திரில முழங்கால் நின்னு கண் விழித்து அவனுக்காக ஜெபிக்கணும், அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். If you see someone in the church falling into sin, then you have to fast and stay awake at night and pray for him to come out of that. அவன் தான் விசுவாசி. He is a believer. அவன் பாவின்னு சொல்லிட்டு நீ விசுவாசியா இருக்க சொல்ல ரோட்ல இருக்க உலகத்தான் சொல்லுவான், குடிகாரன் சொல்லுவான்.
To say another person is a believer, you need a sinner, you need not be a believer for that. A person who is walking on the street and a drunkard also can say that. யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. Take Joseph. போத்திபாருடைய மனைவி தான் பாவம் பண்ணது. Only Potiphar's wife committed a sin. யோசேப்பு பரிசுத்தவான். Joseph was a saint. அவனுடைய வஸ்திரம் அவன் கையில கிடைச்சிருச்சு. And his garments were in her hands. அந்த பரிசுத்தத்துக்காக நடந்த போராட்டத்துல யோசேப்புடைய வஸ்திரம் அவ கையில கிடைச்சிருச்சு. In the struggle for holiness, the garments of Joseph went into the hands of the wife of Potiphar. இப்ப நான் கேக்குறேன், நீ உன்னை பெரிய விசுவாசி நினைச்சிட்டு இருக்கியே, யோசேப்புக்கு புதிய வானத்துக்கு போகக்கூடிய யோசேப்புக்கு இந்த கேரக்டர் உனக்குள்ள இருக்குதா? Now I ask you one thing, you think or you say that you're a great believer, do you have the character of Joseph who is going to inherit only new heavens? இப்ப அவன் மேல பழி வந்துருச்சு. Now the blame was upon him. அவனை ஜெயில கொண்டு போட போறாங்க. And they are going carrying him to put in the jail. ஒரு வார்த்தை நான் பாவம் செய்யலையா, அவதான் ஏன் பாவம் செஞ்சான்னு சொன்னானா? Did he open his mouth to say just one word that I did no sin, but only she did the sin? நீ மேல பழி வந்துருச்சு. Did he open his mouth? He had to shoulder the blame. இப்ப அடுத்தவன் செஞ்ச தப்பு உங்க மேல வந்தா நீங்க என்ன செய்வீங்க? விட்டு வைப்பீங்களா? Suppose another man commits a sin and the blame comes upon you, will you leave it off as it is? நியாயம் பேசுறதுல ஆவிக்குரிய வாழ்க்கை. Spiritual life is not coming to justify. ஆவியில் நடந்து அந்நிய பாஷை பேசுறது மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல. Getting filled in the spirit and speaking in diverse tongues is alone not a உனக்கு spiritual உள்ளான life. மனிதன்ல பலன் வேணும். You need strength in the inner man. அக்கிரமத்தை சகிக்கணும். You have to tolerate iniquity. அவனுக்காக ஜெபிக்கணும். You've got to pray for him. அவனை விட்டு நீ விலகிக்க. You can move away from him. அவனோட ஐக்கியம் வேண்டாம். Don't have a fellowship with him. அந்த ஆத்துமாக்காக நீ முழங்கால்ல நிக்கணும். But you have to be on your knees for that soul. என் சகோதரன் நரகத்துக்கு போறானே. Oh, my brother is going to hell. அவனை வெளியே கொண்டு வர ஆண்டவரே. Lord, bring him out. அவனை மன்னி ஆண்டவரே. Lord, forgive him. இதுதான் வளர்ச்சி. This is growth. யோசேப்பு என்ன செய்தான்? What did Joseph do? இப்படி செஞ்சிருக்கலாம். He could have done like that. இப்ப நானா இருந்தால், உங்களை சொல்லல, நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? I'm not telling about you. If I had been in that place, இது ஒரு நாள் நடந்த காரியம் அல்ல. this is not a one-day affair. இந்த யோசேப்பின் மனைவி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கறா அவனை. And Potiphar's wife was disturbing Joseph regularly. அப்ப எனக்கு தெரியும் இது இப்படி போய் முடிய போகுதுன்னு. I know the way it will end. அப்ப நானா தான் என்ன செஞ்சிருப்பேன்? If I had been there, what would have I done? அந்த போத்திபாரை கூப்பிட்டு, Calling Potiphar, அந்த ஜன்னல் வழியா ஓட்ட வழியா பாரு. look through the hole in the window. நீ ஜன்னல் வழியா ஒளிஞ்சுக்க. You will hide behind the window. ஓட்டையில ஒத்த கண்ணுல பாரு. With one eye, look through the hole. நான் உள்ள போறேன். I'm going inside. ஓ மனைவி என்ன பேச வர்றான்னு பாரு. Just look what your wife is doing. இப்படி சொல்லியிருந்தா போதும், தப்பிச்சிருக்கலாம். If he had said so, he would have escaped. இந்த புத்தி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. All of us have such a wisdom. கொஞ்சம் விவரம் உள்ளவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. Smart people will have it. நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகுறது. For us to escape. நம்ம பேர்ல பழி வந்துடாம இருக்காக தப்பித்துக் கொள்றது. And escaping so that our name is not being spoiled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப என்ன நடந்தது? What happened? இவன் அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. He never did anything like this. இவனுக்கு நல்லா தெரியுது இப்படிதான் போய் முடிய போகுதுன்னு. He very well knew the end of it. சரி முடிஞ்சாச்சு. Okay, it was over. அவ பாவின்னு சொல்றா. And she said that he was a sinner. அந்த நேரத்துல நான் பாவி இல்ல இவதான் பாவி அப்படின்னு சொல்லல. Even at that crucial time, he never said, I am not a sinner, she is a sinner. அவ சுமக்க வேண்டிய அபாண்டமான பழிய தான் மேல சுமந்து அவ அடைய வேண்டிய தண்டனையை ஜெயில போய் சிறைச்சாலையில போய் அனுபவிக்கிறான். And bearing upon himself the slanderous accusations that she had to bear, and also receiving the punishment that she had to receive, he went into the Egyptian prison. அவனுக்கே புதிய வானம் தான் கிடைக்கும். He himself will be allotted only new heavens. நாம் என்ன விசுவாசி? Then what believer are we? அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லி என்ன விசுவாசி? And we keep on saying that person is not right, this person is not right, and so on. What sort of believer are we? ஒழுங்கு இல்லாம இருக்கலாம். We may be not having discipline. சத்தியத்தை கேட்கும்போது சிலர் ஒழுங்கா மாறிடுவாங்க. But certain people after listening to the truth can change. அப்படியும் ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா, In case they are not able to change, ராத்திரி எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். throughout the night you have to sit at the feet of the Lord. உங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்குதா? Have you got such experiences? இப்படிப்பட்ட யாராயாலும் ஒருத்தர் சபையில உங்களுக்கு அவங்க காரியம் தெரிஞ்சு அவங்களுக்காக ராத்திரி எல்லாம் திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? Have you ever got the experience of standing in the breach for people who have such sins in their life? குற்றப்படுத்துறது யார் வேணாலும் செய்யலாம். அது நம்ம விசுவாசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Finding fault can be done by anyone. For that you needn't be a believer. அதுக்காக அவங்க செய்யறது சரின்னு நான் சொல்லவில்லை. And for that cause I do not say that the sinner has done the right thing. ஒருவேளை அவனை ஆண்டவர் நரகத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. Maybe the Lord would have appointed him for hell. அவன் நரகத்துக்கு போறதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். He might be doing all these things because he has to go to hell. அவனை குற்றப்படுத்தி நீயும் நரகத்துக்கு போக கூடாது. And finding fault with him, you also should not follow him to hell. முடிஞ்சா ஜெபிச்சு அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க பார்க்கணும். If possible, pray and get a deliverance for him. இயேசு அததான் சிலுவையில செஞ்சார். Jesus did the same thing
sitting on Calvary, நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் தாம் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். he took upon himself the sins committed by you and me and hung on Calvary. அப்ப பிறகு 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். Hebrews chapter 5, the first 3 verses. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தெய்வ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப இங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. Here the ministry of the high priest has been stated. இந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய தன்மை, The nature of the priesthood. ஜனங்களுக்காக ஒரு ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டிருக்கான். A priest has been appointed for the people. இப்ப ஜனங்களை கண்டிக்கிறான். He is correcting the இப்ப people. பாருங்க, குஷ்டரோகம் வந்தா என்ன செய்யணும்? குஷ்டரோகம் வந்தா ஆசாரியன் வந்து அவனை கொண்டு அறையில் அடைத்து வைக்கணும். When a person is being afflicted with leprosy, the priest should shut him up. சில வேளை அவங்களுக்கு குஷ்டரோகம் சுகமா இருக்கு அவங்க பார்வையில. At times in their own sight they would have been healed of leprosy. ஆசாரியன்ட்ட வர்றாங்க. They are coming to the priest. இல்ல எல்லாம் போயிருச்சு, அடையாளம் எல்லாம் போயிருச்சு, எனக்கு குஷ்டரோகம் இல்லன்னு சொல்றாங்க. And they say the symptoms have vanished, so I do not have leprosy. ஆனா ஆசாரியன் நினைச்சா நீ மறுபடியும் அவங்களை அடைச்சு வைக்க முடியும். But the priest can once again shut them up. ஆகவே ஜட்ஜ் வந்து ஆசாரியன் தான். Therefore the priest is the judge, ஜனங்கள் அல்ல. not the people. நான் ஆவிக்குரியவன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. And you should not say I am spiritual, I am right and I am proper. இவன் பார்வையில குஷ்டரோகம் போனாலும் ஆசாரியன் நினைச்சா மறுபடியும் கொண்டு அவனை அடைச்சு வைக்கலாம். Even though the leprosy has departed according to him, the priest has the right to shut him up once again. அதே வேளையில At the same time, இப்படிப்பட்ட பாவம் பண்றவங்களுடைய அக்கிரமத்தை ஆசாரியன் சுமக்கணும். but the priest should bear the iniquity and sins of such people. ரெண்டு விதமான அக்கிரமத்தை குறித்து என்னாவதுல படிக்கிறோம். In Numbers we read of two types of iniquities. ஒன்று பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அக்கிரமம். One is iniquity of the sanctuary. அது ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களை காட்டுது. It shows the sin in the life of the people. அடுத்து ஆசாரிய ஊழியத்தை பற்றி அக்கிரமம். And next, the iniquity in the life of the priest. நான் ஏற்கனவே சொன்ன போல ஊழியக்காரங்க வானத்துல இருந்து குதிக்கல. As I've already told you, workers of God haven't come directly from heaven. உங்க வீட்டுல வளர்ந்த பிள்ளைகள் ஒருத்தர் தான் உங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு ஊழியத்துக்கு வர்றாங்க. Your own children who grew up among you has come from your house to the ministry. உங்க வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, எதிர்த்து பேசியிருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது காரியங்கள் பண்ணிருப்பாங்க. உடனே ஊழியத்துக்கு வந்த உடனே இயேசுவா மாறிட முடியாது. They would have fought in the house, back-answered in the house, they would have done something else also. But immediately after coming into the ministry, they cannot become like Jesus. ஆசாரிய ஊழியத்திலே அக்கிரமம் வரும். There will be iniquity even in priesthood. அப்ப அந்த அக்கிரமத்தையும் சுமக்கணும். And we have to carry that iniquity also. அப்ப இந்த ஆசாரியன் என்ன செய்யணும்? So what should the priest do? அக்கிரமத்தை சுமக்கணும். He has to bear the கண்டிக்க iniquity. வேண்டியதை கண்டிக்கணும். He has to correct when he is expected to. அதே வேளை அவனுக்கு அறியாதவர்களுக்கு நெறிதப்பி போனவர்களுக்கு இரங்கணுமா. At the same time, he has to have compassion on the ignorant and those who have went out of the way. ஏன் இரங்கணும்? Why should he have compassion? நான் ரோபோ கிடையாது, I am not a robot, அல்லது இயேசு கிடையாது. or I am not Jesus also. நானும் மனுஷன், I too am a man. நானும் பலவீனன். I too am weak. நாளைக்கு எனக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது. I do not know what is there in store for me tomorrow. அதனால கிருபையில நிக்கிறோம். So we are standing on grace. அறியாதவர்களுக்கு நெறிதப்பி போனவர்களுக்கு இரங்கணுமா. We should have compassion on the ignorant and them that are out of the way. ஏன்னா அவனும் தன்னுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியிருக்குன்னு வசனம் முடியுது 3ஆம் வசனத்துல. And in verse 3 it is written, for he has to be offer sacrifices even for his own sins. அவனுக்குள்ளேயும் பாவம் இருக்குது. Sins are there found in him too. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பாவம், பிறப்பிலேயே பாவிகள். For every man is sinner by birth. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கிரியைகளின் பாவத்திலிருந்து சில விடுதலை கிடைச்சிருக்கலாம். Now when we were saved or when we had received the anointing, certain people would have been delivered from the deeds of sin. ஆனா ஜென்ம பாவம் உள்ள இருந்துகிட்டே இருக்குது. But the natural sin is abiding within. அது சமயம் வரும்போது எட்டி பார்க்கும். When chance strikes, it will peep out. அதான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றார், பவுல் சொல்றார் தன்னை குறிச்சு, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். That is the greatest apostle. Saint Paul says in Romans about himself, I am carnal, sold under sin. ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய அறிக்கையை ரோமர் 7ஆம் அதிகாரத்துல படிக்கிறீங்க. In Romans chapter 7 we read of the confession of a very great apostle. அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உருவாக்குதலின் வேலையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். Therefore the Lord is doing the work of molding in the life of everyone. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முடிந்தா மற்றவங்களுக்காக, பலவீனர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை இருந்தா, உபவாசிக்கக்கூடிய கிருபை இருந்தா, ராத்திரி எல்லாம் கண் விழித்து அவங்களுக்காக திறப்பின் வாயில நிக்க முடியுமானா நிக்கணும்.
So we on our side should pray if possible, should stay awake in the nights if possible, should fast if possible, so that we can stand in the breach for those sinners. அதை விட்டுட்டு சபையில அது அப்படி நடக்குது இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பேச போனோம்னு சொன்னா அது என்ன இல்ல, அது விசுவாசிக்குரிய அழகல்ல. And in living of all these things, if we keep on criticizing the things that happen in the church, that is not good for a believer. என்ன இயேசுவை பின்பற்றின கூட்டத்துல 3 விதமான கூட்டம். 3ல நிறைய கூட்டம் இருக்குது. அதுல ஒரு கூட்டம் சாப்பாடுக்காக, ஒரு கூட்டம் அற்புத அடையாளங்களை வாங்கிக்கிறதுக்காக, ஒரு கூட்டம் அவர் வார்த்தையில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோமா, ஏதாவது தப்பா பேசிடுவாரா, குற்றம் கண்டுபிடிப்போமா, இப்படி குறைவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்துச்சு கூட்டத்துக்கு. அப்படி நீ வராத கூட்டத்துக்கு. A great multitude followed Jesus. Out of that, there were various categories. One category followed Jesus for the sake of food. Another category followed Jesus for the sake of seeing signs and miracles performed by him. Another category followed Jesus only to find fault with him, but do not belong to this category. அப்படி வந்த கூட்டம் தான் சொல்லுது, ஊழியக்காரங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க, ஊழியக்காரங்க ஓய்வு நாள்ல கதிர்களை கொய்து சாப்பிடுறாங்க, இப்படிலாம் உபவாசம் எடுக்க மாட்டாங்க, இப்படிலாம் குறை சொல்லிட்டே கிடந்தான். And this group came on complaining to Jesus, saying, your workers of God do not wash hands before they eat. They are eating corn on a Sabbath day and other things also they were complaining. நாம் என்ன நோக்கத்துக்காக வருகிறோம்? For which aim are we coming here? நானும் என் குடும்பமும் எப்படியாயிலும் அவருடைய வருகைக்கு போறோம். I and my family should somehow make it to the coming of the Lord. முடிஞ்சா மற்றவங்களுக்காக நீ அக்கிரமத்தை சுமக்கணும். If possible, you must bear the iniquity of others. சிலவேளை மற்றவங்க பழியை நம்ம மேல சுமக்க வேண்டியது வரும். At times we might have to bear the blame of others also. இப்ப எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பழியை சுமந்துட்டு உட்கார்ந்துக்கணும் உங்க யாருக்கும் தெரியாது. Now in our lives we are carrying so much blames upon us, but none of you know it here. ஆகவே நம்ம கர்த்தரை அடைக்கலமாக கொண்டவங்களா மாறணும். So we should become people who have the Lord as our refuge. நமக்கு அடைக்கலம் அடுத்து மேகம் நடத்திப்பு நமக்கு அடைக்கலமா இருக்கணும். The second refuge for us is the cloud, that is the leading. எப்ப அடைக்கலம்? When is it the refuge? ஒரு நாள் பிரயாணத்தை ஒரு வருஷம் சுத்த வச்சாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கணும். Even when one day journey is converted into 1 year journey, yet we should have the Lord as our refuge. போர்க்களத்துல கொண்டு போய் பாட்டு பாட நிறுத்தினாலும் கர்த்தர் அடைக்கலமா மாறணும். Even if you are made to sing songs in the battlefield, the Lord should be our refuge. கர்த்தரை விட்டு எனக்கு வேற யாருமே இல்ல. I have no other go other than the Lord. அது எப்ப? When? உடைக்கப்படும் போது. When you are broken. மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது. When you are given over to death. நிந்தைகள் அவமானங்கள் மேல வரும்போது. When reproaches and shames come for us. அதான் சகோதரனுக்காக ஜீவனையே கொடுக்க கடனாளிகளா இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. And so it is written that we are indebted to give our life for our brothers. ஆகவே நம்ம வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளை கண்டுபிடிப்போம், நம்முடைய குறைவுகளை. So let us search through the verses and find our mistakes. அடுத்தவங்களுடைய குறைவுகளை நம்ம பார்க்க போக வேண்டாம். Let us not go to look into the sins or mistakes of others. ஒருவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. A man may stand or fall, but he is answerable only to his master. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? Who are you to find or accuse the other servant? அப்ப தேவனுடைய வேலைக்காரர்கள், They are the servants of God. அது விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரங்களா இருந்தாலும் ஆண்டவருக்கு வேலை செய்யறோம் நம்ம. We may be believers or workers of God, but yet we are servants of God, for we are serving the Lord. இப்ப நம்ம மீதியாண்டிய சிறையிருப்புல இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடியவங்க எத்தனை பேர்? How many of you are now able to acknowledge that you are in a Midianite captivity? நான் கர்த்தரை அடைக்கலமா கொண்டிருக்கல. I did not have the Lord as my refuge. மேகத்துக்கு கீழே நான் இருக்கல. I did not stay under the cloud. எனக்குள்ள நியாயம் சிலர் நேர்ல பேசிடுவாங்க, சிலர் உள்ளத்திலேயே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். Certain people will be directly coming to fight out and reason out, but certain people will be having that within their heart. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. Understand the truth. சில வேளை 11ஆம் மணி நேரத்துல வர்றவனுக்கு ஆண்டவர் ஒரே கூலி கொடுப்பாரு. ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய ஊழியம். At times the servant who came at the 11th hour also may be paid the same, is the Lord's ministry and the Lord's money. முதல் கூட்டத்திலே சொல்லிட்டேன், விபச்சார பாவம் பண்ணவனுக்கு நரகம் தான், ஒரு பொய் பேசினாலும் அவனுக்கு நரகம் தான், அவிசுவாசம் வந்தாலும் நரகம் தான், பயம் வந்தாலும் நரகம் தான். A person committed adultery has to go to hell. A person who has told only one lie also has to go to hell. A person who is fearful will have to go to the same hell. An unbelieving person also should go to that same hell. அடுத்தவன் செஞ்ச விபச்சாரம் நீ செய்யாமல் இருக்கலாம். And the other person might have committed adultery, but you wouldn't have committed adultery. நீ பொய் பேசுறது இல்லையா? Don't you speak lies? உன் வாழ்க்கையில அவிசுவாசமே வரலையா? Wasn't there unbelief in your life? உனக்கு மற்றவங்க மேல பயம் வரலையா? Did you have fear about others? இப்ப நீங்க எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறதுனால தான் பிசினஸ் காரியம், வேலை காரியம், படிப்பு காரியத்துல சின்சியரா இருக்கீங்க. Because you have a fear about your future only, you are sincere in your business and your education. எதிர்காலத்தை குறித்த பயம் உனக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நீ இருக்கிற தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ற. Only because you've got a fear about your future, you are despising God's presence.
அதனால பயம் வந்தாலே போதும். பயம் வந்தாலே நித்திய அக்னி கடல் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21:8. In Revelation chapter 21 verse 8 it is written, if you are fearful, you have to go to eternal hellfire. எல்லாருக்கும் நித்திய அக்னி கடல் தாங்க, தனித்தனி குவார்டர்ஸ் ஒண்ணும் கிடையாது. In eternal hellfire there are no different quarters. அதனால பாவத்துல பெரிய பாவம் எது சின்ன பாவம் எதுன்னு பார்க்காம எல்லாமே நாம் பாவி நான் குற்றவாளி அந்த இடத்துக்கு வாங்க. So don't estimate sins as great sin and small sin, but everyone are sinners, and now come to a conclusion, I am a sinner. இந்த 7 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தது அடுத்தவன் குற்றத்தை பேசுறதுக்கு இல்ல, நான் குற்றவாளின்னு முழங்கால் படிக்கிறதுக்கு. This 7-day sanctification meeting the Lord has given to you and me, not to say that others are sinners, but to find the sins in our life and to come on knees. எல்லாரும் கண்களை மூடுங்க. All of you close your eyes. மீதியானியருடைய சிறையிருப்பு, The Midianite captivity. அதுக்கு 2 காரியம். 2 reasons for that. இரண்டாவது காரியத்துக்கு இப்ப நம்ம போல சாயங்காலம் பார்த்துக்கலாம். The second reason we'll see this evening. வேறு அடைக்கலத்தை தெரிந்தெடுத்தாங்க. They sought other refuges. நம்ம சிறையிருப்புல இருந்தோம்னா கர்த்தர் மாத்திரம் நமக்கு அடைக்கலமா இருக்க மாட்டார். If we are in captivity, the Lord alone will not be our refuge. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone led him. அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்ல. Strange gods were not with him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உங்களை குற்றப்படுத்துறதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ இதை நான் சொல்லல. I am not telling all these things to find fault with you or to hurt you. எத்தனையோ விலையேறப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குது. You have many special natures. ஆனா பிசாசு பல சின்ன சின்ன அதான் சொல்ல ஒரு நல்ல பாலுல ஒரு சொட்டு விஷம் விழுந்தா முடிஞ்சு கதை. The devil has brought small natures that in you that is not likable. As I told you, in a good milk, if you drop just a drop of poison, உன் ஜீவியத்துல நல்ல பால் இருக்குது, very good milk is in your life, ஆனா அங்கும் இங்கும் பார்த்து ஒரு சொட்டு விஷம் உன் வாழ்க்கையில விழுகுது. but you're looking here and there is a drop of poison. அது ஒண்ணு அழித்து விடும். It will destroy you. அதான் என்னுடைய பாரம். That is my burden. அடுத்தது, Next, செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய அந்த பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். dead flies stink the ointment of apothecary. உன் ஜீவியம் பரிமள தைலம் தான். Your life is like an ointment. எத்தனையோ மேன்மைகள் உனக்குள்ள இருக்குது. கர்த்தருக்கும் தெரியும், பரிசுத்தவான்களுக்கும் தெரியும். Both the Lord and the saints know that there are so many greatnesses in your life. ஆனா செத்த ஈக்கள் உன் வாழ்க்கையில விழுந்திருக்குது. But dead yeast have come in your life. அது உன் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணிவிடும். It will stink your ointment of apothecary. பரிமள தைலம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. No use telling I have got the ointment and ointment. அந்த செத்த ஈ விழுந்துச்சுன்னா பரிமள தைலம் அவுட். If dead yeast fallen, that's the end of the ointment. ஆகவே நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் குற்றவாளி ஐயான்னு சொல்லுவோம். So let's close our eyes and say in God's presence, Lord, I am a sinner. நான் உங்களுக்கு தயவா ஒன்று சொல்றேன். I please request one thing of you. என்கிட்ட மாத்திரம் இல்ல, Not only to me, எந்த ஊழியக்காரங்கிட்டையும், to any worker of God. சபையில உள்ள அந்த காரியம் இந்த காரியம் அடுத்தவங்க காரியத்தை பேசவே போகாதீங்க. Do not try to speak unnecessary things that's going on in the church to them. உன்னையும் என்னையும் கர்த்தர் இதுக்காக அல்ல இதுக்குள்ள கொண்டு வந்தது. The Lord God did not bring you and me for this factor into this church. எப்படியாயிலும் அடிமையின் ரூபம் எடுக்கணும். Somehow you must take the form of a servant. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். Jesus took the form of a servant. இந்த நாட்களை நாம் தீர்மானிப்போம், ஆண்டவரே நான் ஒரு அடிமையா ரூபம் எடுக்கணும். Let us decide to take a form of a servant in these days. ஒரு அடிமைய போச்சனா போவான். When a servant is asked to go, he goes. வானா வருவான். When he is called back, he இத comes. செய்யனா செய்வான், ஏன்னு கேட்கவே மாட்டான். When he is asked to do something, he does. He will never ask why. நான் செய்றேன் அவன் செய்வானான்னு கேளுங்கன்னு சொல்ல மாட்டான். And he doesn't say, I will do. Go and ask if he will do it. நான் ஜெபத்துக்கு வரேன் அவன் ஜெபத்துக்கு வருவானான்னு கேளுங்கன்னு. And do not say, I am coming to the praise. Will he come to the prayer? மீதியானுடைய சிறையிருப்பை விட்டு வெளியே வர வாஞ்சிக்கிறாயா? Do you decide to come out of the Midianite captivity? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தாவே என் சிறையிருப்பை திருப்பு. Turn us again our captivity, O Lord, as the streams in the south. ஆண்டவரே நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். Lord, I am in captivity. கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற அனுபவம் எனக்கு இல்ல. I do not have the experience of having the Lord alone as my refuge. சில வேளை என் வேலை தான் எனக்கு அடைக்கலம் நினைச்சது உண்டு. At times I thought that my job is my refuge. உலகத்து மனுஷர்கள் சொல்லுவாங்க, People in the world say, வேலை செஞ்சா தான் சாப்பாடு. only if we work we have food. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும். I think you would have heard it. வேலை செஞ்சா தான் சாப்பாடு. Only if I work I can eat. பேப்பர்ல சாப்பாடுன்னு எழுதி வேலைக்கு போவான், வீட்டுல உட்கார்ந்தா சாப்பாடு கிடைக்காது. If I write up food on the paper and I sit at home, I cannot have something to eat.
ஆனா இந்த மார்க்கம் சற்று வித்தியாசமானது. But this way is different. நீ கர்த்தரை விசுவாசித்து வேலைக்கு போகாம வீட்ல உட்கார்ந்தாலும் உனக்கு சாப்பாடு காக்கா கொண்டு வரும். And if you believe the Lord and do not go to work and sit at home, but also raven will bring food for you. ஒரு காக்காவுடைய வாயில இறைச்சியை வச்சு அனுப்புனார் ஆண்டவர். The Lord sent meat by the mouth of a raven. அப்பத்தை வச்சு அனுப்புனார். He sent a bread. அந்த காக்கா சாப்பிடாம டேஸ்ட் பண்ணாம கொண்டு வந்து அப்படியே கொடுத்துச்சு. That raven did not eat it, did not taste it, and brought it as it was given. காக்காட்ட கொடுத்து பாருங்க, கொடுக்குதா உங்களுக்கு திருப்பி கொடுக்குதான்னு பாருங்க. Just give it to a raven and try to see if it is returning it back to you. அது சாப்பிட்டுரும். It will eat it off. ஆனா கர்த்தர் அனுப்புகிற காக்கா சாப்பிடாது. But the raven sent by the Lord will not eat it. எனக்கு சில விசுவாசிகளை தெரியும். I know of certain believers. விசுவாச வாழ்க்கை வாழ்றாங்க. They lead a faith life. ஏன் அனுபவத்துல எத்தனையோ குடும்பத்துல பாத்துட்டீங்க. And out of my experience I've seen so many families. நீ 100% கர்த்தரை விசுவாசித்தாய் உனக்கு 100% உண்மையா இருப்பார். If you 10% believe the Lord also 10% will be true to you. நீ கர்த்தரை 80% விசுவாசித்தனா உனக்கு 80% கிரியை செய்வார். If you believe the Lord 80%, the Lord will be 80% true to you. 30% நீ கர்த்தரை விசுவாசித்த 70% நீ ஒன்ன விசுவாசிக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல 30% தான் கிரியை செய்வார். If you trust in the Lord 30% and 70% if you rely on your own self, then in your life the Lord will be helpful to you only for 30%. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I once again repeat. அருமையானவர்களே, dearly beloved, உங்க யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக நான் இத பேசல. I'm not speaking this to just find fault with any of நம்முடைய you. குற்றத்தை உணரணும்ங்கிறதுக்காக சொல்றேன். So that we may understand our errors, I'm saying. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியா இருக்கிறோம். Every one of us are sinners before God. அதை நாம் அறிக்கையிடணும். We have to confess that. மற்றவன் வாழ்க்கையில் உள்ள பெரிய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். Maybe the great sin found in the life of others may not be in our life. யாக்கோபு சொல்றாரு, Jacob says, நீ நியாயப்பிரமாணத்துல 9 கைக்கொள்ளலாம். you might follow 9 things out of the law. ஒரு பிரமாணத்துல தவறுனாலும் குற்றவாளி தான். Even if you transgress in one law, then you are a sinner. மற்றவங்க வாழ்க்கையில 9 பாவம் இருக்கலாம். There might be 9 faults in the life of others. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம், ஒரு பாவம் இருந்தா போதும். But might be a very small sin, and even that too only one. அது நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விடும். But that can lead us to hell. ஏன்னா பட்டியல் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. For the list has been clearly written. வெளிப்படுத்தல் 21:8. Revelation chapter 21 verse 8. கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை. Galatians chapter 5 verses 19 to 21. இதுல ஒரு சுபாவம் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு எழுதப்பட்டிருக்குது. And out of this, even if one nature is present in us, then we cannot inherit the kingdom of God. It is clearly been written. ஓ தேவனுடைய மனுஷனே, O man of God, உன்னுடைய தவறை நீ உணர்வாயாக. and you have to understand your mistake. நீ பேசின அந்த பெருமையான வார்த்தைகளுக்காக மனஸ்தாபப்படுவாயாக. You have to repent for the words of pride you had spoken. உன் இருதயம் தேவ சமூகத்துல உடையட்டும். Let your heart break in God's presence. அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னது போல சொல்லுவோம். Let us say as King Nebuchadnezzar said. அவனுக்கு புத்தி திரும்பி வந்தபோது, when his mind came back to him, பூமியின் குடிகள் எல்லாரும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. the inhabitants of the earth are nothing before him. Nothing. They are nothing. நான் ஆண்டவருக்கு முன்பாக nothing. I am nothing before my God. நீ ஆண்டவருக்கு முன்பாக nothing. You are nothing before your God. அது நேபுகாத்நேச்சாரா இருந்தாலுமே nothing தான். Even though it is Nebuchadnezzar, he is nothing. அவரே எல்லாவற்றுக்கும் பெரியவர். He is great and God over everything. அவரே எல்லாவற்றுக்கும் பெரியவர். And he is greater than everything. நான் குற்றவாளி என்று சொல்லுங்க. I say I am a sinner. இயேசு சொல்றாரு பாருங்க. Jesus said, நீ என்னை நல்லவன் என்று ஏன் சொல்லுகிறாய்? why callest thou me good? பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. There is none good save the Father. இயேசுவே அப்படி சொல்லி இருக்க கூடுமானால், had Jesus himself said that, நாம் எந்த அளவுக்கு தரை மட்டும் தாழ்த்தணும்? to how much should we humble ourselves unto the dust? அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, உன்னுடைய இருதயம் உடையட்டும். let your hearts break. என்னுடைய இருதயம் உடையட்டும். let my heart break. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். the sacrifices of God are a broken spirit. அந்த நொறுங்குண்ட ஆவியை பெற்றுக்கொள்வோம். receive that broken spirit. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும் ஐயா. turn again our captivity, O Lord, as the streams in the south. என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. Lord, somehow bring me out. 100% என் ஜீவியத்துல, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் மாத்திரம் அடைக்கலமா இருக்க வேண்டாம். Lord, 10% in my life, in my family, and in the life of my children, you alone should be the refuge. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன்.
கர்த்தரின் நாமமே பலமான துருகுவேன். நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே. நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே. நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே. நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே. நான் அங்கே ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே. கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கல வந்ததால் இறைவான ஆறுதல் வலனம் அடைவினே.